Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷனுக்கு 7வது நாளுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நாம் 6 நாட்கள், நடுவில் ஒரு 2 நாள் இல்லை, பட் நாம் பார்த்த 6 நாட்களுமே முதலாவது முன்னுரை போல ஆரம்பித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்திருக்கிறதான காரியங்கள் என்னவென்பதை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா அது எப்படி மாற்றப்படணும், நியாயப்படியதான நிறைய தாக்கங்கள் என்ன இருக்கிறது, அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, நீதிமன்றத்துக்கு முன்பதாக முறையிட்டு ஜெபிப்பது, இந்த காரியங்களை பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம நேற்று தினத்தில் நம்ம பார்த்த காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு தெய்வீக மரபை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக நாம் மேற்கொண்டு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் முக்கியமான ஒரு கதையில் ஒரு ட்விஸ்ட். நம்மளுடைய இந்த கண்டென்ட்டினுடைய முக்கியமான சாராம்சத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். எப்படி இந்த அது ஆவிக்குரிய வரைபடம், பிளட் லைனில், அந்த இரத்த வழியில் வருகிறதான காரியங்களில் நாம் புரிந்து கொண்டதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம மேற்கொள்கிறது, அதை எப்படி நம்ம சொல்லி ஜெபிக்கிறது, அந்த ஜெபிக்கிற விதங்கள், அந்த யுத்த முறைகளை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? சரி, இதுக்கு முன்னுரையாக ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னது போல் அறிவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நமக்கு எவ்வளவு அறிவு கிடைக்கிறதோ அந்த அறிவை, வெறுமனே அறிவை நம்ம சும்மா வாங்கிட்டே இருக்கிறதுனால அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா கிடையாது, இல்லைங்களா? பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா தெரிந்து கொண்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும், அதை நாம் நடைமுறைப்படுத்தணும், இல்லைங்களா? அதுக்கு தான் அந்த அறிவு இருக்குது. இல்லைன்னா நம்ம அறிவை பெற்றுக்கொள்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்போது இந்த அறிவை பெற்றுக்கொண்டு இவ்வளவு காரியங்கள் ஆவி மண்டலத்தில் நடக்கிறது, நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத புலப்படாத விதங்களில் நடக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொண்டதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்மளுடைய முறைமைகளை நம்ம எப்படி சரியாக நாம் கையாளுகிறோமா அப்படின்றத நம்ம இந்த நாட்களில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நேற்று தினத்தில் கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜெபம், நம்முடைய ஜெப பலிபீடம் அதிகமாக செயல்படணும். சரிங்களா? நேற்று கூட நான் சொன்னேன், அதாவது நான் இதுக்காக ஆயத்தம் பண்ணுறதை விட ஜெபிப்பது அதிகமாக செலவுணும். அதாவது ஆயத்தம் பண்ணுறது குறைவாகவும் ஜெபம் அதிகமாக பண்ணணும்னு நான் சொல்லலை. அதுக்கு நான் போடுற எஃபர்ட், அதுக்கு நான் செய்கிற அந்த உழைப்பு இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் தயாரிக்கிறதுக்கு இந்த பகுதிகளை படித்து நான் போதிக்கிறதுக்கு நான் எடுக்கிற முயற்சியை விட ஜெபத்தில் நான் என்ன பண்ணணும், அதிக முயற்சியை நான் காட்டணும். அதனால நிறைய பேர் அது அப்படி மிஸ்இன்டர்பிரட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, படிக்கிறது கம்மியாக படிக்கிறார் போல், அவர் ஜபம் அதிகமாக பண்ண சொல்கிறார் போல். அப்படி கிடையாது. அதாவது அதில் நீங்கள் எடுக்கிற சிரத்தை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது தப்பாக நீங்கள் மிஸ்ரீட் பண்ணக்கூடாது. சரி, இப்போது இந்த ஆவிக்குரிய வரைபடத்திலே மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக அநேகருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சிலருக்கு இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் என்னென்னலாம் இருந்திருக்குது அப்படின்னு. ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், ஒரு சிலருக்கு இன்னும் அது வெளிப்படுத்தப்படாமையே இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது மறைந்திருக்கிற பலிபீடங்கள், உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவார், காண்பிப்பார். சரி, இப்போது இந்த தகவலை நீங்கள் அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் உங்களுடைய அமைப்பு, அதாவது உங்களுடைய அப்பியரன்ஸ், உங்களுடைய தோற்றமே ஆவி மண்டலத்தில் மாற்றப்படுகிறது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களையும் ஆவி மண்டலத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நடக்கிற காரியங்களை நீங்கள் வெறுமனே ஒரு வேடிக்கை பார்க்கலாம் இருந்திருப்பீங்க. இல்லை அந்த கஷ்டமோ நஷ்டமோ வரும்போது அதில் கடந்து வருகிற ஒரு பங்காளியாக இருந்திருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருது, அந்த குடும்பத்தில் பிரச்சனையோ குறைவோ வரும்போது அதில் கூட சேர்ந்து அந்த குடும்பத்தில் இணைஞ்சு நீங்களும் இருப்பதுனால அதுக்குரிய பாடுகள் எல்லாமே நீங்கள் சுமக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது இந்த காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆவி மண்டலத்தில் நீங்கள் எப்படி மாற்றப்படணும், உங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி மாறுது அப்படின்னா, உங்களை கர்த்தர் ஒரு சென்ட்ரி, அதாவது ஒரு காவல்காரனாக நீங்கள் மாறுகிறீர்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் குடும்ப பிரச்சனைகளை ஒரு பங்காளராக இருந்தோம், ஏதோ பிரச்சனையில் நம்மளும் போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இனிமே போராட்டம் அப்படின்ற நிலை மாறி நான் என்னவா மாற்றப்படுகிறேன், அதே குடும்பத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த காரியங்கள்லாம் தெரிந்து கொண்டதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது, ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று
பரலோகத்திலிருந்து என் மேலே வைக்கப்படுகிறது. என்ன எதிர்பார்ப்புனா, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு மத்தியில் நான் என்ன செய்கிறேன், இந்த விஷயத்தெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன்ல, என் மூளைக்குள்ளே போட்டு நிரப்பிக்கிட்டேன்ல, இதை வச்சு நான் என்ன செய்கிறேன், நான் என்ன காவல்காரனாக பரலோகம் என்னை பார்க்க ஆரம்பிக்கிறது. ஆவி மண்டலத்தில் நான் ஒரு காவல்காரனை போல நான் சென்ட்ரி வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சென்ட்ரிங் வேலைன்னா வேறு, அது கட்டடத்தில் வேலை செய்கிறவங்க. சென்ட்ரினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க தான் சென்ட்ரி. சரி, இப்போது இந்த வரைபடம் நமக்கு தெரிந்ததுக்கப்புறம், குடும்பத்தினுடைய விவரங்கள், இதுக்கு நம்ம குடும்பத்துக்கு பின்னாடி இருக்கிறதான உடன்படிக்கைகள் இதெல்லாம் தெரிந்ததுக்கப்புறம், நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இணைஞ்சு, நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த நாலேஜை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த அறிவை ஆவியானுடைய துணை இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் அது வேஸ்ட்டு, அதை பயன்படுத்தினாலும் வேஸ்ட்டு. அப்போ ஆக மொத்தம் இந்த அறிவை பெற்றுக்கொள்வது 50% அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலோடு இணைந்து செயல்படுவது மித்த 50%. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ரெண்டுமே நமக்கு இருக்கணும். ஒன்று, இதை பற்றியதான தகவல்களும் அறிவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா, என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் ஆவியானவருடைய தலையீடு இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இதை நான் செய்ய முடியாது. ஸோ இதுதான் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் ஒரு தெளிவை நமக்கு கட்டளையிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய மன்றாட்டு ஜபங்கள், நம்ம அறிக்கை செய்பவைகள், நம்மளுடைய தீர்க்க தரிசன செயல்பாடுகள்லாம் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்முடைய ஜபமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அந்த பரலோக நீதிமன்றத்தை லைட்டாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய ஜபம் எப்படி இருக்கும், வித்தியாசமாக நீங்கள் ஜெபிப்ப ஆரம்பிப்பீங்க. மற்றவங்கள மாதிரி நம்ம ஜெபிக்க மாட்டோம், நம்ம வித்தியாசமாக நம்ம ஜெபிப்போம். அந்த ஜெபத்திற்கு அது வித்தியாசமான ஏதோ டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, பதில் வரத்தக்கதான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் இந்த இவ்வளவு தகவல், இவ்வளவு விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு அடிப்படை எதுக்கு, என்ன காரணத்துக்கு நம்ம லேர்ன் பண்ணுறோம், எதுக்கு கற்றுக்கொள்கிறோம், நம்ம ஜெபித்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர வேண்டும். அதற்காக தான் இவ்வளோ முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஆகையினாலே எப்படி ஜெபிக்கணுன்றதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த ஜெபத்தை ஆவியானவரோடு இணைஞ்சு ஜெபிக்கணும். நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் அவங்களுடைய அந்த வெறியில் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு எப்படியாவது பதில் கிடைக்கணும், அந்த வெறி நல்லது தான். ஆனால் ஆவியானவரே இல்லாமல் வெறியில் ஜெபம் பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, நம்ம எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். அதை பேர்ன் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா அப்படி கரிஞ்சு கருவாடு மாதிரி ஆகிடுவோம். ஜெபம் பண்ணி பண்ணால் புது பலன் வருதான் கேள்விப்படுவோம். ஆனால் ஜெபம் பண்ணி டயர்ட் ஆகிடுவாங்க நிறைய பேர். ஏன்னா யாரோட இணைஞ்சு அவங்க ஜெபம் பண்ணல, ஆவியானவரோட இணைஞ்சு அவங்க ஜெபம் பண்ணல. அப்போ ஜெபிக்கிற எல்லாரையுமே கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஆவியானவரோட இணைஞ்சு ஜெபிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை பற்றி தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நம்ம இந்த ஒரு காவல்காரனா, ஒரு ஜாமக்காரனா, நம்முடைய தெய்வீக மரபை கட்டி எழுப்புகிறவர்களா, நம்ம எவ்விதமாக ஒரு தெய்வீக பார்வையில், அதாவது ஒரு ஹெவன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம நம்மளுடைய தாக்குதல்கள், அதாவது நம்மளுடைய அந்த ஜபங்கள்லாம், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்னைப்பர் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, சாதாரணமாக ஒரு துப்பாக்கியில் சுடுறது வேறு, ஸ்னைப்பர்னு நாங்கள் ஒரு டார்கெட் தான் சுட முடியும், ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து துல்லியமாக என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சுட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைன் அக்யூரசி நம்முடைய ஜபங்களில் அக்யூரேட்டாக எதுக்காக ஜெபிக்கணும், இப்போ இந்த பிரச்சனையா, ரட்சிக்கப்படாத பிள்ளையா, அந்த பிள்ளை கட்டப்பட்டிருக்கிற பலிபீடம் என்ன, அந்த பலிபீடத்தை கண்டுபிடிச்சி அந்த பலிபீடத்தை அடித்து நொறுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த பலிபீடம் நொறுங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரட்சிக்கப்படாத பிள்ளை கண்டிப்பாக ரட்சிக்கப்படும். இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இருக்கிற மறைமுகமான காரியங்களை நம்ம அறிந்து ஜெபிக்க நம்ம பழகணும். இல்லைன்னா நம்ம அப்படியே ஒரு மேலோட்டமாக, அதாவது வேகா ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா மேலோட்டமாக ஷாலோ ப்ரேயர், வேக் ப்ரேயர் அப்படின்னா என்னன்னா, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன், எல்லாரும் 2 மணி நேரம் ஜெபம், நான் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி பதிலே வரலையே, ஏன் அப்படின்னா மறைந்திருக்கிற காரியங்களை நம்ம அக்யூரேட்டாக, நம்ம தெளிவாக, ஒரு நுண்ணறிவாற்றலோடு நம்ம அதை பார்க்க நம்ம பழகணும். அதற்காக தான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 22:30. சேர்ந்து வாசிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பொதுவாக இந்த வசனத்தை
பெரிய பெரிய தேவ மனிதர்கள் இந்த திறப்பின் வாசல் ஜெபம் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வாசிக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திறப்பிலே நிற்பது என்றால் என்ன? இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். திறப்பிலே நிற்பது என்றால் என்ன? ஸோ இங்கே ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் நான் காணேன். இப்போது நல்லா கவனிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கர்த்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாமக்காரனை எழுப்பணும்னு பார்க்குறாரு. ஆனால் குடும்பத்தில் 4 பேருமே ஜாமக்காரங்களாக இருந்தீங்களா, அது இன்னும் பவர்ஃபுல். சரிங்களா? ஆனால் மினிமம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாமக்காரன், ஒரு திறப்பில் நிற்கிற ஒரு மனிதன் தான் தேவனுக்கு மினிமம். அவர் மினிமமை வச்சு அவர் மேக்சிமம் ரிசல்ட் எடுத்துருவார். மினிமம் மேன் பவரை வச்சு மேக்சிமம் ரிசல்ட் அவர் செஞ்சிருவார். அது அவருடைய சாதுரியம். ஆனால் நமக்கு தேவை என்னன்னா, அந்த ஒருத்தன் தன்னை முழுசுமா ஒப்பு கொடுத்த ஒரு ஜெப வாழ்க்கைக்கு தன்னை கமிட் பண்ணுற ஒரு மனுஷனாக இருக்கிறானா, அதுதான் கேள்வி. இப்போ தேசத்திற்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறது நான் தவறு சொல்லலை. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்கள் சரி செய்யப்படாமல், பரிசுத்தம் இல்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடசல்களை வச்சுக்கிட்டு, மற்றவங்க மேலே கசப்பையும் கோபத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம திறப்பின் வாசலில் போய் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நான் அங்கே போகிறத நான் டிஸ்கரேஜ் பண்ணலை. தேசத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், எல்லாம் நல்லது தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிறதான அவருடைய சித்தத்தை செய்கிறோமா, அதுக்கப்புறம் தேவனுடைய வழியில் நம்முடைய கால்கள் நடக்கிறதான்னு சொல்லி நம்ம அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையும் ஒரு தெளிவும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம போய் என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது போகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இப்போ கவனிங்க, இங்கே இந்த தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தின் சார்பாக எழுந்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக எழ வேண்டியது அவசியம். God is looking for a minimum manpower. குறைந்தபட்ச அளவு அவருக்கு ஒன்று தான். அந்த ஒருத்தன் ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் போதும். ஆனால் அந்த ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையவே எதற்காக ஒப்பு கொடுக்கணும்? ஜாமக்காரனாய் இரவும் பகலும் ஜெபிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா, அதுக்காக வீட்டில் இருக்க மற்றவங்களாம் ஜெபிக்க வேணாம், தூங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எல்லாருக்கும் வேலைகள் அதுன்னு இருந்தாலும் இந்த ப்ரேயரை குறித்த ஒரு கான்ஷியஸ்னஸ், தொடர்ச்சியான ஒரு எண்ணம், அதிகம் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், இதுக்கு மறைஞ்சிருக்கிறது பின்னாடி என்ன, இதனுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், இதுக்கு பின்னாடி நான் என்னென்னலாம் திட்டம் பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய அதாவது அந்த எண்ணம் ஏக்கம்லாம் நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அதற்கான பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன தான் யோசிச்சுட்டு இருப்போம், அதே தான் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இப்போ உங்கள் பிள்ளைகளோட ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா, பிள்ளைக்கு ரட்சிப்பு வர்ற வரைக்கும் எண்ணம் யோசனை ஏக்கம்லாம் என்னவா தான் இருக்கணும், அதுதான் ஜெபம். அந்த ஜெபம் தான் அந்த ப்ரேயரே தான் டார்கெட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது போர் அடிச்சிடும். என்னடா இதுக்கே ஜெபம் பண்ணிருக்கோம், ஒன்றுமே நகரவே மாட்டேன்து. நிறைய பேர் ஜெபிச்சு நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஷாலோ மேம்போக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆழமாய் சென்று அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருத்தனையோ உடன்படிக்கையோ விக்கிரகத்தையோ பலிபீடத்தையோ நம்ம பார்க்காம நம்ம மேலோட்டமாக ஜெபம் பண்ணோம்னா நம்ம சீக்கிரத்தில் நம்ம பலன் இழந்து போனவர்களாக நம்ம இருப்போம். இப்போ பாருங்க, இந்த திறப்பிலே நிற்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் பேசிக்கலி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய செவுரு, சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஆலயத்தினுடைய கட்டடத்தை எடுத்துக்குவோம். இப்போது இந்த ஆலயத்தினுடைய அளவுக்கு பெரிய செவுரு ஒன்று கட்டியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் போகிற அளவுக்கு ஒரு வாசல் கதவு இருக்குது, சரிங்களா? ஆனால் இப்போ இந்த வாசலில் கதவு இல்லை. இப்போது வெளியில் உள்ளே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. வெளியிலேருந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே இருக்கிறத திருடணும்னு நினைக்கிறான். கதவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முழிச்சிருப்பீங்க. ரொம்ப முக்கியமாக கையில் ஆயுதத்தோடு இருப்பீங்க, இல்லையா? ஏன்னா கதவு கிடையாது. இப்போ ஃபுல் வீட்டுக்குமே யார் தான் பாதுகாப்பு? நான் தான் பாதுகாப்பு. அதனால் எனக்குரியது என்னுடைய குடும்பம், என்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்தது, இந்த பாதுகாப்பு உள்ளே இருக்குது. ஆனால் இந்த வாசலில் கதவு உடஞ்சி போச்சு. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கதவுக்கு பதிலாக நான் ஒரு செக்யூரிட்டி வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு காக்கா கூட நான் உள்ளே வர நான் அனுமதிக்க மாட்டேன். புரியுதுங்களா? இந்த மனநிலை எது வரைக்கும்?
உங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒன்று அங்கே திருடனே இல்லைன்னு தெரிய வரணும், இல்லைன்னா அங்கே ஒரு கதவு ஒன்று போட்டு அடைக்கப்படுற வரைக்கும் தூக்கமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும், வாசலில் நின்றுட்டு தான் இருக்கணும். ஏன்னா திருடன் எப்போ வருவான்னு தெரியாது, பகல் வருவானா நைட் வருவானான்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று திருடனை வெளியே துரத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எல்லையை பாதுகாத்து அந்த டோரை செக்யூர், அந்த வாசலை செக்யூர் பண்ணணும். அதுக்கு ஒழுங்காக ஒரு கதவை போட்டு நல்லா இருக்கலே ஸ்ட்ராங்கான ஒரு கதவை போடணும்னு நினைப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ வெளியில் இருக்கிற எதிராளியை துரத்த முடியாது, ஏன்னா அவன் வெளியே சுற்றிக்கிட்டு தான் இருப்பான், அவனுடைய வேலையை அதுதான், சுற்றி திரிகிறான். ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும், ஒன்று வாசலை போட முடியும், இல்லைனா வாசல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்களாக போய் நின்று ஒரு காவல்காரனுடைய வேலையை செய்ய முடியும். புரியுதுங்களா? இதுதான் திறப்பிலே நிற்பவன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்முடைய பைபிளில் திறப்பில் நின்று ஜெபித்தவங்களை நம்ம பார்க்குறோம். இப்போது இதில் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறாருங்களா, தேடுகிறார். பாருங்கள், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் சூறை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன். அப்போது இந்த இன்டர்செஷன், இந்த மன்றாட்டு செயல் அப்படின்றது இது மனிதனுக்காக மனிதனிலிருந்து உண்டாகிற ஒரு செயல் அல்ல. இன்டர்செஷன் ஃபார் அவர் ஃபேமிலி, குடும்பத்திற்காக மன்றாடி ஜெபிப்பது என்பது நமக்கா தோன்றுகிற ஒரு காரியம் அல்ல. தேவன் தேடி இப்படிப்பட்ட மனிதர்களை குடும்பத்திலே கண்டுபிடிக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ காட் இஸ் இன் சர்ச் ஃபார் அன் இன்டர்செசர். தேவன் மன்றாடுகிற மனிதர்களை என்ன பண்ணுறாருங்க, குடும்பத்திற்காக தேடுறார். அது ஒருவேளை ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க, மினிமம் ஒருத்தர். 2-3 பேர்லாம் இருந்தால் வேற லெவல். அந்த ஃபேமிலியில் அப்படி எப்பயுமே அக்கினி தான் பற்றி எழுதிட்டு இருக்கும் சுற்றி. எந்த பேய் பிசாசு உள்ளே வரவே முடியாது, எந்த காரியத்தையும் அங்கே தடை செய்யவே முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, ஜாமக்காரர்களாக இருக்கிறாங்க. சரி, இப்போ இது தேவனுடைய செயல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சு, நானாக போய் வாலண்டியராக போயிட்டு ஆண்டவரே நான் மன்றாடுகிறனாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா நம்ம முயற்சியில் நம்ம மன்றாடுவோம். ஆனால் இது தேவனே அழைக்கும், தேவனே தேடி அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த ஒரு விசேஷத்தை, ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். என்ன அபிஷேகம்னா மன்றாடுகிற ஒரு அபிஷேகம். அது ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகங்க. சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இந்த டீச்சிங் நீங்கள் இப்போ இங்கே வந்து கேட்குறீங்க, ஒரு சில ஆன்லைனில் கேட்குறீங்க, லைவில் கேட்குறீங்களா, இனிமேல் கேட்க போகிறீங்க. உங்கள் எல்லாரையுமே கர்த்தர் மன்றாடுகிறவர்களாக கர்த்தரே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நீங்கள் இதை கேட்குறீங்க. நீங்கள் எதேச்சியாக பில்லி ஏதோ பேசுகிறாரு, இந்த சர்ச்சில் ஏதோ ஒன்று புதுசாக ஒரு டீச்சிங் இருக்குது அப்படின்றனாலாம் நீங்கள் வரல. கர்த்தர் உங்களை முன்குறித்து நீங்கள் மன்றாடுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்து உங்களை அழைச்சிருக்கிறார். ஸோ இந்த வீடியோவையோ இந்த போதனையவோ நீங்கள் எதேர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணல, கேட்கவில்லை. கர்த்தர் உங்களை முன்குறித்தே மன்றாடுகிறவர்களாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தேடி வந்து என் குடும்பத்துக்கு, ஏன்னா உங்களுக்கு அடுத்து எத்தனை தலைமுறைங்க, 1000 தலைமுறைக்கு தயை செய்யும் இரக்கம் செய்யும் கிருபை உள்ள தேவன் உங்களை ஒரு ஜாமக்காரனாக அவர் தெரிந்தெடுக்கிறார். அடுத்ததா பாருங்க, ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, பரலோகம் எதை எதிர்பார்க்கிறது அப்படின்னா நம்மளுடைய அவைலபிலிட்டி. ஏன்னா ஏசாயா 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, ஏசாயா வந்து அந்த தரிசனத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தேவ தூதர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிக்கிறாங்க. அப்போது கர்த்தருடைய சத்தம் உண்டாகுது. தேவன் என்ன சொல்கிறான்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார் அப்படின்ன உடனே ஏசாயா என்ன சொல்கிறாரு, என்னை அனுப்போம், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்போம். ஏசாயா 6:8 மார்க் பண்ணிக்கோங்க. ஏசாயா 6:8 நம்ம அதை வாசிக்கிறோம். அங்கே கவனிச்சிங்கன்னா, அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, பரலோகம் என்ன பண்ணுதுன்னா, பரலோகம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தலைமுறையாக இருக்கக்கூடிய மனிதர்களை பரலோகம் என்ன ஆகுதுங்க, ஸ்கேன் பண்ணுது. என்னத்துக்கு ஸ்கேன் பண்ணுதுன்னா, இவன் திறப்பில் நிற்பதற்கு சரியான ஜாமக்காரனாக இருப்பானா, இல்லை இவள் ஒரு சரியான ஜாமக்காரியாக இருப்பாளா அப்படின்றத பரலோகம் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம குடும்பத்திற்காக, வெறும் நம்ம குடும்பம் மாத்திரம் இல்லை, 1000 தலைமுறைக்கு எழும்ப போகிற ஆசீர்வாதத்திற்காக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், பரலோகம் அதை கவனிக்கிறது. அடுத்ததா பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன். இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் என்ன பண்ணுறாருங்க, நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போது யோபுவனுடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான் இல்லைங்களா. யோபு 1வது அதிகாரத்தில் அந்த பரலோக நீதிமன்றத்தை பற்றி சொல்லும் போது நான் சொன்னேன், அதாவது பிசாசு போய் அங்கே நின்று பேசுகிறான் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதில் முதலாவது பாருங்கள், இந்த 5வது வசனத்துக்கு வருவோம். 4வது வசனத்தை வந்து வாசிப்போம். 4-5 வாசிக்கலாமா? யோபு 1:4-5. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து
தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். சேர்ந்து வாசிப்போம். 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். இப்போ நல்லா கவனிக்கணும். யோபுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, இந்த ஹெவனுடைய ப்ரொடெக்ஷன், தெய்வீக பரலோக பாதுகாப்பு இருக்கணும்னா, என் பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக அவங்க பாட்டு பார்ட்டி பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, விருந்து பண்ணி சாப்பிட்றாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் என் பிள்ளைகளுடைய என் பிள்ளைகள் ஒருவேளை மனசில் யோசித்திருக்கலாம், வாயினால் பேசியிருக்கலாம், ஏதாவது அவங்க பண்ண தப்பிதங்களை மன்னிப்பு கேட்டு நான் என்ன பண்ணுவேன், அவங்க செஞ்ச எல்லா காரியங்களையும் நான் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுவேன், மன்றாடி நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, அவர் தகன பலிகளை செலுத்தி பாருங்க, அவர்களை பரிசுத்தப்படுத்தி, அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள பாவ அறிக்கை செய்ய வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி அவங்க எல்லாரும் லக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்துவான். இது பழைய ஏற்பாட்டு முறை இல்லைங்களா? ஸோ இந்த பழைய ஏற்பாட்டு முறையில் பலி செலுத்தினாங்க எல்லாரும். இப்போது இந்த யோபு நல்லா கவனித்து பாருங்க, இவனுக்கு இந்த ஹெவனுடைய இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில, எப்படியும் அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது, தீமை பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. 2 ராஜ்யங்களுக்கு இடையே இந்த பூமி இருக்கிறது. இந்த பக்கம் வெளிச்சத்தின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம், அதுக்கு நடுவில் பூமியில் இருக்கிற மனுஷர்கள் ஆகிய நாம். இப்போ இதுக்கு மத்தியில் இருளானது என்னை மேற்கொள், ஏன்னா நான் எந்த அளவுக்கு என்னுடைய எல்லைகளை பாதுகாத்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரத்தில் மன்னிப்பு கேட்டு கண்டினியூஸாக நான் பலிபீடத்தை கட்டி எழுப்பும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, அப்படி கீழே 10வது வசனத்துக்கு வருவோம் பாருங்க, வாசிப்போமா. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்டிவிட்டி 5வது வசனத்துக்கும் 10வது வசனத்துக்கும். 5வது வசனத்தில் அவர் அவங்க பிள்ளைங்களை பரிசுத்தப்படுத்த சொல்கிறாரு, பலிபீடத்தை கட்டி தகன பலிகளை இடுகிறாரு. இதை ரெகுலராக பண்ணுறாரு. பண்ண 10வது வசனத்தில் பார்க்குறோம், பிசாசு என்ன சொல்கிறான், என்னால் உள்ளே போக முடியலையே, ஏன்னா அவன் பண்ணுற ஜபம் அதெல்லாம் காரியமும் உங்கள் பார்வைக்கு ஏற்றதாக இருக்கிறனால நீங்களே அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், வேலியை போட்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறீங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், வெறுமனே அவனுடைய பலிகள் மாத்திரம் இல்லை, அந்த பலிகளை கர்த்தர் அங்கீகரித்து ப்ரொடெக்ஷன் மேலே இருந்து தான் வருது. இவர் ஜெபிக்கிறனால இவராக போய் வேலையை அடைக்கலை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நிறைய நேரங்களில் நமக்கு அந்த மாதிரி ஒரு பெருமை வந்துடும், நான் ஜெபிக்கிறனால தான் இப்படி நடக்குது, ஏதாவது ஒரு நன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிசாசு அப்படி தான் பண்ணுவான், நான் ஜெபிச்சனால பதில் வந்துருச்சு, எல்லா இடத்துக்கும் போய் எல்லாருக்கும் ஊரெல்லாம் நம்ம தண்டூரா போட்டுக்கிட்டு இருப்போம். அதை பார்த்து பிசாசு உடனே அடுத்து பெருமை நாவியை கொண்டு வந்து உள்ளே நுழைஞ்சிரும். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம செயல்படுறதில்ல, ஜெபம் பரலோகத்துக்கு சென்று தேவன் அதற்கான பதிலை தந்து தேவன் தான் செயல்படுகிறார். அப்போ நம்ம ஜெபத்தை கேட்கறதும் ஜெபத்துக்கு பதில் வருகிறது யாருடைய கையில் இருக்குது? தேவனுடைய கையில் இருக்குது. ஏன்னா அவர் அதை தீர்மானிக்கிறார். என் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த ஜெபத்துக்கு பதில் தரலாமா வேணாமன்றதை அவர் தான் முடிவு பண்ணுறார். நான் செய்ய வேண்டியது பரிசுத்தப்படுத்தி யோபு செஞ்ச மாதிரி தகன பலிகளை இட்டு தொடர்ச்சியாக கண்டினியூஸாக அதை நான் செய்ய பழகணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படி நான் செய்யும் பொழுது என்னுடைய எல்லையை சுற்றி தேவனாலே போடப்படுகிற ஒரு வேலி, தேவனாலே போடப்படுகிற ஒரு ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிறதுலையே உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு பாதுகாப்பு. ஏன்னா பொதுவாக தேச தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒய் லெவல் செக்யூரிட்டி, Z லெவல் செக்யூரிட்டி இப்படிலாம் சொல்லுவாங்க, பிளாக் கேட்ஸ், அந்த கேட்ஸ், இந்த கேட்ஸ்லாம் சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் எல்லா கேட்டையும் மீறி என்ன பண்ணுறாங்க, கொல்றவன் கொண்டுட்டு தான் இருக்கிறான், தூரத்தில் ஸ்னைப்பர்லன்னு சொல்கிறவன் சுடுறான், குண்டு வைக்கிறவன் குண்டு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பாதுகாக்க முடியல. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு வளையம் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கறது. அது எப்போ கொடுக்குறாருங்களா? நம்மளை யோபு மாதிரி நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, நம்மளுடைய எல்லைகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, நம்மளை சுற்றி நம்ம என்ன பண்ணுங்க, பலிகளை, அதாவது பலியிடும்படியான அந்த ஜெப பலிபீடங்களை கட்டி எழுப்ப அது தேவனுக்கு உகந்ததாக காணப்படும் பொழுது அவர் கீழே இறங்கி வந்து அவர் தூதர்களை அனுப்பி அவர் என்ன பண்ணுறாருங்க, நமக்கு வேலி அமைச்சு கொடுக்குறார்.
அப்போது இந்த வேலியை போடுறது, பாதுகாக்கிறது எல்லாமே அவருடைய வேலை. அடுத்ததா இதில் நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திறப்பில் நிற்க வேண்டும். ஸோ அதில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வாசல் இருக்குது, ஏன்னா வேலியை போட்டால் வெளியில் போகணும் வரணும், ஒரு வாசல் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த வாசலில் வந்து கதவு இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி நம்ம தான் அங்கே நின்று ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதை நம்ம லேட்டராக நம்ம வாசிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அதனுடைய ஒரு சின்ன ஒரு வசனத்தை வாசிப்போம். 106:23 சங்கீதம் 106:23. ஆகையால் அதாவது இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப மோசம் பண்ணுறாங்க, பாவம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களை அழிச்சிட்றேன்னு சொல்கிறார். அப்போது கவனிங்க, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். புரியுதுங்களா? ஸோ இப்போ அவங்க பண்ண ஒரு அக்கிரமம், அது என்னன்றது பின்னாடி படிக்கலாம். அவங்க பண்ணதான அக்கிரமத்தை பார்த்துட்டு கர்த்தர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் டைரக்டாக அழிக்கிறது இல்லை, அவர் அழிக்கிறதான காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு? எல்லைகளுக்குள்ளாக அனுப்புகிறார். இன்னொரு இடத்துல கூட பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாதனால கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அப்போ என்னன்னா, இட் வாஸ் வெயிட்டிங். இஸ்ரவேலுடைய பாளையத்தை சுற்றி பிசாசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ எப்போ ஒரு உடைப்பு ஏற்படுதோ உடனே என்ன ஆகுதுங்க? உள்ள எல்லாம் நுழைஞ்சிருது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இது ரொம்ப ஒரு செக்யூர் ஏரியாவாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேலுடைய பாளையம் இருக்கிற ஏரியா ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்யவே முடியாது. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க அப்படின்னும் போது உடைப்பு ஏற்படுகிறது. அதன் மூலமாக பிசாசனுடைய சேனைகள் உள்ளே வருவதற்கு கர்த்தரை அனுமதிக்கிறார். ஏன்னா அது லீகலாக பிசாசும் அவன் வந்து தேவனுடைய சமூகத்தில் அவன் போய் பேசுகிறதையும் நம்ம யோபுவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஜெபம் குறைவு. நல்லா கவனிக்கணும். அப்போது நல்லா கவனிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சம்பவம், இந்த இஸ்ரவேலில் நடந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த இஸ்ரவேலில் நடந்த சம்பவம் இது வெறுமனே அவங்க பாவம் செஞ்சதுனால மாத்திரம் இல்லை. அங்கே ஜெபிக்கிற, ஒருவேளை அந்த இடத்துல மோசே ஜெபிக்காமல் இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம யாருமே இங்கே இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா இஸ்ரவேலுன்ற ஒரு வம்சமே இல்லாமையே போயிருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, ஜெபிக்கிற ஒரு மனிதன், மோசேன்ற ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதனால ஒட்டுமொத்த வரலாறுமே மாறுச்சு. இஸ்ரவேலுடைய வரலாறு என்ன ஆயிடுச்சுங்க? மாற்றி எழுதப்பட்டது. காரணம், ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்போது இந்த ஜெபிக்கக்கூடிய அப்போ வெறுமனே இந்த விக்கிரகம், இப்போ இவங்க அடிக்கடி என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க, விக்கிரகம் செஞ்சுட்டாங்க, அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்களை செய்கிறாங்க. ஸோ இது மாத்திரம் பாவம் இல்லை. எந்த இடத்துல ஜெபிக்க வேண்டிய இடத்துல மன்றாடுகிற மனுஷன், ஜாமக்காரன் ஜெபிக்காமல் போகிறானோ அதுவும் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குங்க? பாவமாக தான் பார்க்கப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஜெப குறைவும் பாவமே. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வெறுமனே கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறத மீறுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஜெபத்தில் நம்ம குறைவுபட்டாலும் நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். அப்போது எந்த இடத்துல மன்றாட்டு இல்லாமல் போகிறதோ, எந்த இடத்துல மன்றாடி ஜெபிக்கிற ஆட்கள் இல்லையோ, அந்த குடும்பம் நிச்சயமாக வீழ்ச்சியை பார்க்கும். நான் திரும்ப சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க, தெளிவாக நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கோங்க. எந்த வீட்டில் அட்லீஸ்ட் ஒருத்தர்னாச்சும் என்ன பண்ணணுங்க? குடும்பத்தில் மன்றாடி ஜெபிக்கிறவராக இருக்கணும். மன்றாடி ஜெபிக்கிற ஒருத்தர் கூட இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய கதை க்ளோஸ். சரிங்களா? இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறதான நெருக்கடிகள். இப்போ இஸ்ரவேலில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைசிஸ் ஒன்று உண்டாகுது இல்லைங்களா? ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகுது இல்லைங்களா? இந்த நெருக்கடியான சூழ்நிலை வந்த உடனே அடுத்து நமக்கு என்ன வரணும்? இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மன்றாடுகிறவனாக நான் இருக்கிறேனா? அதுதான் நமக்கு என்ன வரணுமே ஒழிய அப்படியே பதறி போய் அங்கே போய் பேசுறது, இங்கே போய் பேசுறது, அங்கே ஆலோசனை கேட்கறது. ஆலோசனை கேளுங்க, தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை வேண்டும், ஊழியக்காரர்கள் இடத்துல சொல்லி ஜெபிக்கலாம், எல்லாம் நல்லது தான். ஆனால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது மன்றாடுகிற அந்த மனுஷனா. என்னை ஆண்டவர் என்னை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். ஜாமக்காரனா என்னை அழைச்சிருக்கிறார் என் குடும்பத்துக்கு. அந்த வேலையை நான் ஃபஸ்ட்டு செய்யணும். அது செய்யாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன்றாடவே மாட்டாங்க. குடும்பத்திற்காக அந்த இன்டர்செஷன்ற பேர்டனை, அந்த சுமையை சுமக்க மாட்டாங்க. இன்டர்செஷன்றது ஒரு பேர்டனுங்க, அது ஒரு சுமை. அந்த சுமையை சுமக்கணும்.
அந்த சுமையை, ஏன்னா நம்ம ஒருத்தர் சுயநலமாக நமக்காக இல்லை, நம்முடைய பல தலைமுறைகளுக்காக நம்ம அதை செய்கிறோம். ஸோ அப்போது இவ்விதமாக ஒரு நெருக்கடி குடும்பத்திற்குள்ளாக நுழைய ஆரம்பிக்கும் போது நம்ம திறப்பின் வாசலில் நிற்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்றதான் கேள்வி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சூழ்நிலைகள் உங்கள் வீட்டில் வரும்போது யார் திறப்பில் போய் நிற்கிறீங்க? கணவன் மனைவி 2 பேரும் நினைஞ்சு நின்னீங்கன்னா அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் ஒருத்தர்னாச்சும் என்ன பண்ணணும்? திறப்பிலே நிற்கணும். கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் தருவார். இப்போ பாருங்கள், இந்த மன்றாட்டு வீரர்கள் இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பாருங்க. ஏசாயா 62வது அதிகாரம் 6 7 வசனங்கள். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை வாசிங்க அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஜாமக்காரங்களுக்கு ஒரு 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 ஆலோசனை கர்த்தர் கொடுக்குறாரு. என்னன்னா, ஃபஸ்ட்டு நீ அமைதலாகவே இருக்கக்கூடாது. உன் வாயிலிருந்து என்ன பண்ணணும்? ஒன்று துதியின் சத்தம் வரணும், இல்லை ஜெப விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், இல்லை ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவங்களா இருந்தால் டங்ஸில் பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க. அடுத்ததா, இது நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன், என்னுடைய புரிதலுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கும்படி சொல்கிறேன். மௌனமாயிராத ஜாமக்காரரை. அடுத்ததா, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, அமெரிக்கையாய் அப்படின்னா என்னன்னா, சும்மா அப்படியே உலகத்தோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு என்ஜாய்மெண்ட்டு தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்காத. அப்படிப்பட்டவனா என்ஜாய்மெண்ட் இருக்கலாம், சின்ன சின்ன காரியங்களுக்காக சந்தோஷப்படுறது தவறு இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்கிறது தவறு இல்லை. அது எல்லாமே நம்ம செய்யணும். ஆனால் இந்த மன்றாட்டு வீரன், அதாவது இந்த ஜாமக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு இப்போ நிறையா அந்த அந்த என்ன சொல்கிறது, இந்த பார்ட்டி மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் என்ஜாய்மெண்ட்டு தான் உங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு ஏதாவது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தேடி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அது கிடையாது. நீ ஜாமக்காரனாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ என்ஜாய் பண்ணுறவன் பார்ட்டி பண்ணுறவனா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் இன்டர்செசர். நீ ஜாமக்காரனாய் மன்றாடுகிறவனாய் இருக்கிறதுக்கு நீ தகுதி இல்லாதவன், நீ லாய்க் கிடையாது. நீ எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அவங்க அமைதலாக இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததாக அவங்களுடைய எல்லைகள் அவங்க எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக அவங்க கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுவாங்க. அடுத்ததாக பாருங்கள் 7வது வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபித்து எதற்காக நீங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறீங்களோ, மன்றாடி கொண்டிருக்கிறீங்களோ, அதை கர்த்தரே நேரடியாக இறங்கி வந்து செய்கிற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, அமைதலாக இருக்கக்கூடாதுன்றார். பாருங்க, மன்றாட்டு வீரனுடைய ஒரு மன்றாடுகிற ஜாமக்காரனுடைய டிஸ்கிரிப்ஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதுதான். வெளிப்படையா கர்த்தரே இறங்கி வந்து, அதனால தான் பாருங்க அவரை உட்கார விடாதீங்கன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஜெபிக்கிற ஜபத்தில் தேவன் தூதர்கள்லாம் அனுப்பக்கூடாது, அவரே மேலேருந்து இறங்கி வந்துடணும்டா, அந்த அளவுக்கு நீ ஜெபி அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து நம்மளுடைய புரிதலுக்கு நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். லிட்ரலாக அவரே சிங்காசனத்திலேருந்து இறங்கி வந்து என் மகன் இவ்வளோ ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான், மன்றாட்டு வீரன் இவ்வளோ ஜோம் பண்ணுறான்னு சொல்லி அவரே இறங்கி வந்து கிரியை செய்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அமைதலாக இருக்கக்கூடாது, அமெரிக்கை உங்களுடைய எல்லைகளில் இருக்கக்கூடாது. அதுக்காக அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுட்டு அப்படியே சோகமாக இருக்கணும்னு அவர் சொல்லலை, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்னும் பெரிதான ஒரு காரியத்திற்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. பெரிதான ஒரு ரட்சிப்பு நிறைவேற, பெரிதான ஒரு மகிமை வெளிப்பட, பெரிதான ஒரு காரியம் வெளிப்பட நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 3 years முன்னாடி கர்த்தர் இதை பற்றி என்னோட பேசினார். ஏசப்பா, நான் என்னுடைய ப்ரேயர்ஸ் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, ப்ரே ஃபார் த கிரேட்டர் க்ளோரி, பெரிதான மகிமைக்காக நீ ஜெபி. இதுதான் உன்னுடைய மன்றாட்டு, அதுவாக தான் இருக்கணும். பாருங்கள், என்னுடைய வால்பேப்பர் கூட நான் அதை வச்சுருக்கேன் பாருங்கள், கிரேட்டர் க்ளோரி அண்ட் நத்திங் எல்ஸ். பெரிதான மகிமை, அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். ஸோ இது தொடர்ச்சியாக நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை மாத்திரம் நம்முடைய ஜெபம் ஃபுல்லாக என்னவா இருக்குங்க, அதை டார்கெட் பண்ணியே தான் இருக்கணும்.
சரிங்களா? அப்போ ஒருவேளை குடும்பத்தினுடைய சீரமைப்பாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல், அது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நிறைவேறும் அளவும் நீங்கள் தேவனை அமர்ந்திருக்க விடாதீருங்கள் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, இப்போ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் தாங்களே தங்களை நியமித்து கொண்ட மன்றாட்டு வீரர்கள் அல்ல, தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். எபிரேயர் 5:4 வாசிக்கிறோம், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாய் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் வருவதில்லை. சும்மா இஷ்டத்துக்கு நானும் வரேங்க, நானும் வந்துடுறேங்க ஊழியத்துக்கு, நானும் மன்றாட்டு வீரனா மாறுறாங்கலாம் மாற முடியாது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் இந்த 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 போதனைகளை நீங்கள் கேட்குறீங்கன்னா எதிர்ச்சியாக நீங்கள் கேட்கல. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாரு தெரியுங்களா? மன்றாட்டு வீரனா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இந்த உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஆவி மண்டலத்தில் புரிஞ்சு ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரேயர் இன்னும், உங்களுடைய ஜெபம் வாழ்க்கை இன்னும் அதிகமாக தூண்டி எழுப்பப்படும். ஏன்னா தேவன் தான் உங்களை இதற்காக நியமிக்கிறார். அப்போ குடும்பங்களுக்கு என்ன தேவைங்க? ஸ்பிரிச்சுவல் சென்ட்ரிஸ், ஆவிக்குரிய ஜாமக்காரர்கள் தேவை. சும்மா குடும்பத்தில் உட்காந்துக்கிட்டு கஷ்டம் வரும்போது அழுதுகிட்டு, சந்தோஷம்னா நல்லா பல்ல இழிச்சிக்கிட்டு நல்லா ஊரை சுற்றிக்கிட்டு சும்மா இப்படி சுற்றி திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதான கூட்டம் இன்னைக்கு தேவை கிடையாது. குடும்பத்தில் தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் என்ன தெரியுங்களா தேவை? மன்றாடி ஜெபிக்கிற மன்றாட்டு வீரர்கள், ஜெப வீரர்கள், ஜாமக்காரர்கள் நமக்கு குடும்பங்களுக்கு தேவைப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய மன்றாட்டு எப்படிப்பட்டதாக இருக்கணுங்க? தொடர்ச்சியானதாக இருக்கணும். அதற்கு உதாரணமாக தான் லூக்கா 18 நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை மார்க் பண்ணிக்கோங்க. லூக்கா 18 1-8 அங்கே ஒரு ஏழை விதவை ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு நியாயாதிபதி கிட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா, நியாயம் செய்ய கேட்குறாங்க. அவர் கண்டுக்கவே மாட்டேன்றாரு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கண்டுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டெய்லிக்கும் போய் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த நியாயாதிபதிக்கு சோர்ந்தே போகிறாரு. என்னையா நம்ம சும்மா டெய்லிக்கும் அந்த அம்மாவை துரத்தி விட்டாலும் அந்த அம்மா என்ன பண்ணுது, சும்மா நச்சு பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி வா உனக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அந்த வசனத்தினுடைய இறுதியில் ஏசப்பா சொல்கிறாரு, அப்போ இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நன்மை இறங்காதிருப்பாரோ, நன்மை செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போது அதான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு எதை தருகிறார், எந்த காரியத்திற்காக ஜெபிக்க வைக்கிறார், அதை மாத்திரம் வச்சுக்கோங்க. அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. இரவும் பகலும் அந்த ஜெபம் அதுவாக தான் இருக்கணும். அது சின்ன விஷயமா இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது, இப்போ எனக்கு பைக் வேணும் அப்படின்னா பைக்கு வேணுன்றதுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் குடும்பத்தில் இப்போ பெரிதான காரியம், அதாவது நான் சொல்கிறது ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கும் பொழுது, இப்போ உதாரணத்திற்கு குடும்பத்தில் பிசாசனுடைய தாக்கம், பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்முடைய ஜபங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த அற்பமான அழிந்து போகிற காரியங்களுக்கு போய் நீங்கள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை நம்ம அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட்டு தான், அது எக்ஸாஸ்ட் தான் ஆகும். நம்ம ரொம்ப பலனை இழந்து போயிடுவோம். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டு, எதற்காக அதான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம கேட்கணும், ஆண்டவரே எதற்காக என்னுடைய ஜபங்கள் இருக்கணும், இப்போ எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினது பெரிதான மகிமையும் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறேன், கிரேட்டர் க்ளோரி, அவ்வளோதான். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். இப்போ என்னுடைய இரவும் பகலும் என்னுடைய ஜபம் என்ன தெரியுங்களா, கர்த்தாவே உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துங்க, உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. அந்த மகிமை எப்படி வெளிப்படும்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மகிமை வெளிப்பட்டு எல்லா மகிமையும் அவருக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த ஜபத்தை நான் நிறுத்தவே மாட்டேன். இதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுக்குற காரியம். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்ம எல்லாருமே நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் போட்டிருக்கேன் பாருங்க, அக்கேஷ்னலா, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஜெபம் பண்ணுற சூழ்நிலை மாறி கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பொறுப்புள்ளவர்களாக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் ஜாமக்காரனுடைய ஒரு அடிப்படை தகுதி. அவங்க ஏதோ தேவைக்கு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறவங்க இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க, நிர்ணயிக்கப்பட்ட காரியம் வெளிப்படையான பதில்களை பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெபத்தை அவங்க நிறுத்தவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது வெளிப்படையான மாற்றங்கள், சரிங்களா? ஸோ வெளிப்படையான மாற்றங்கள் அதாவது தெரியணும், அது வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம உணர்ச்சியின்படி ஜெபிச்சோன்னா எப்படி இருப்போம், நான் சொன்னேன் இல்லைங்களா, உணர்ச்சியின்படி ஜெபிச்சோன்னா அந்த உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் ஜெபிப்போம், அதுக்கப்புறம் ஜெப வாழ்க்கை எங்கே போகணும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு ஒன்று ஏதோ நல்லது நடந்த ஒன்று அப்படியே ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே பெரியவர் ஆண்டவரேன்னு துதிச்சிட்டு இருப்போம், ஆராதிச்சிட்டு இருப்போம். இல்லை இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனை வந்தோடனே ஏசப்பா உங்களால் தான் செய்ய முடியும் அப்படின்னு அந்த பரிதாபப்பட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆண்டவராவது ஒன்றாவது, அப்புறமா தேவை வரும்போது ஆண்டவரை போய் பார்த்துக்கலாம். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஜெப வாழ்க்கை ஒன்றுமே இருக்காது. பர்சனலாக எனக்கும் ஏசப்பாவுக்கும் தொடர்பு உறவும் இருக்காது. நான் ஜாமக்காரனாகவும் இருக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரச்சனை வந்தோடனே ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு ஓடி வருது. பாருங்கள் எவ்வளவு நாள் தான் இப்படி நம்ம ஜெப வாழ்க்கையில் இருக்க போகிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் மாறணும். இந்த நாட்களோடு இதெல்லாம் முடிவடையணும். இந்த 2026 தொடக்கத்திலேயே கர்த்தர் நமக்கு இதை கற்றுத்தரார். இந்த 2026 முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலையும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த ஜெப வாழ்க்கையில் மாற்றப்படுவது நிமித்தமாக லிட்ரலாக உங்களுடைய சந்ததியில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நிச்சயமாக இந்த வருஷத்தினுடைய கடைசியில் ஜனவரி 31 கடைசி வாரங்களில் நம்ம சர்ச்சில் சாட்சி சொல்லும்போது தேவ மகிமை சாட்சியை சொல்ல போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பொறுப்புள்ளவனா இருக்கும்படி கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த தொடர்ச்சியா ஜெபிக்கிற ஒரு ஜாமக்காரனாக நம்ம இருக்க நம்ம தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். அப்போ பாருங்க, அதான் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த உண்மையாய் மன்றாடுகிறவர்கள் எல்லா காலங்களிலும் ஜெபிப்பார்கள். They pray through seasons, not just in seasons. அது ஒரு சீசன் வந்தால் ஜோம் பண்ணுவாருங்க, இன்னொரு சீசன் வந்தால் ஓடி போயிடுவாருங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எல்லா சீசன்லேயும் ஒரு ஜோம் பண்ணிட்டே இருப்பாருங்க. இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லைங்க, ஜோம் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜாமக்காரனுடைய வாழ்க்கை மாற்றப்படணும். இதுதான் ஜாமக்காரனுடைய ஒரு வேலை. பாருங்க, இப்போ அந்த சம்பவத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தில் 32வது அதிகாரம் 11 to 14. வாசிப்போமா? மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபரகாமியும் ஈசாக்கியும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இப்போ இங்க இந்த சம்பவத்தை தான் நம்ம சங்கீதம் 106 ஒரு வசனமா வாசிச்சோம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க இதுக்கு முன்னாடி சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, இவங்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் செய்கிறாங்க. என்னது? கன்றுக்குட்டி, ஒரு பொன் கன்றுக்குட்டி. அதை செஞ்சு ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. அதனால தேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. மோசேவும் போய் தேவ சமூகத்தில் போய் நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வர போனவர் கையில் கற்பலையோடு வர்றார். இவனுங்க பண்ணுற அநியாயத்தை பார்த்து கீழே போட்டு என்ன பண்ணுறாரு? அதை போட்டு கோத்தில் உடச்சி போட்டுடுறாரு. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப கோபமாக இருக்கும் போது தான் அழிச்சிட்றேன், நான் அழிச்சிட்டு மோசே உன்னை கொண்டு உன் பிள்ளைங்களை கொண்டு என்ன பண்ணுறேன், நான் பெரிய ஜாதியாக்கி நான் செய்யணும்னு நினைக்கிற திட்டத்தை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றார். ஆனால் பாருங்கள், இந்த அதான் சொன்னேன், ஒரு மனுஷன் திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷன் சரித்திரத்தை என்ன பண்ண முடியுங்க? மாற்ற முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மோசே இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, இந்த இன்டர்செஷன், இந்த மன்றாடுகிறார் இல்லையா இந்த மோசே. ஸோ எப்படி மன்றாடுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்கிறதுங்க, ஒரு இரக்க மனம் உள்ளவராக இருக்கிறாரு. He's pleading from a compassionate heart. இரக்கம் உள்ள மனுஷனாக இருக்கார். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, நான் ஒரு ஊழியன், நான் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட மோசே நான், தேவனுடைய வாய் நான், இப்படிலாம் ஒரு பெருமை பேசிட்டுலாம் இல்லை. அவர் ரொம்ப கெஞ்சுறாரு. அதனால பார்த்தோம் கடைசியாக பாருங்க, அவன் சொன்னீரே என்று தேவனிடத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறான், அழுகுறான். நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவன் அழுதுருப்பான், தரையில் முகங்குப்புற விழுந்திருப்பான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படிதான் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த தேவன் சொல்ற மாதிரி அவர் செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பா எகிப்தியர்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்ப எகிப்துக்கு முன்னாடி நடந்த அந்த 10 வாதைகளை வச்சு கர்த்தர் என்னென்ன மகிமையெல்லாம் காமிச்சார், அதெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாம போயிடுமே. அப்ப பாருங்க, தேவனுடைய மனதையே
தேவன் செய்யணும்னு நினைச்ச அவருடைய இன்டென்ஷனையே மாத்துற அளவுக்கு யாருடைய ஜபத்துக்கு வல்லம் இருந்ததுங்க? மோசேயுடைய ஜபத்துக்கு ஒரு வல்லம் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை தான் நம்ம ஏறெடுக்கணும். தேவன் செய்யணும்னு நினைச்ச தீங்கையே அவர் என்ன பண்றாருங்களாம்? அவர் மாத்துறாருங்களாம். அவர் மாறாதவர்னு நம்ம சொல்றோம். ஆனா தீமையை அவரு செய்யணும்னு கொண்டு வரும்போது ஒரு மனுஷன் அந்த தீமை நிறைவேறாம என்ன பண்றாங்க? தேவ சமூகத்துல அழுகுறான், கெஞ்சுறான். தயவு செஞ்சு ஏசப்பா, தயவு செஞ்சு ஆண்டவரே, அப்படிதான் கெஞ்சிருப்பான். இப்போ சின்ன பிள்ளைங்கலாம் வீட்டில் கெஞ்சுவாங்க பார்த்தீங்களா? அதை அடிக்கும் போதோ இல்லை ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் அப்படின்னுவாங்க. ஏதாவது வாங்கி தரும்போது வாங்கி தரதுக்கு தான் ப்ளீஸ்ன்னுவாங்க நம்ம பிள்ளைங்களாம். ஒரு சில பிள்ளைங்களாம் அடிக்கும் போதப்பா அடிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி கெஞ்சுறான். அது அழிந்து போகக்கூடிய காரியங்கள். ஆனால் இவன் ஒரு தலைமுறைக்கே இவன் அழுகுறான் பாருங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க இவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம தானியேல், நான் அன்னைக்கு முந்தினத்து கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நாங்களும் எங்களுடைய தலைமுறை எங்கள் முற்பிதாக்களும் பாவம் செய்தோம். ஸோ இவங்களுடைய பிரேயர், இந்த மன்றாட்டு ஜெப வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஜாமக்காரர்கள், இவங்கெல்லாம் பாவம் செஞ்சுட்டாங்கன்னு ஜெபம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பாவம், நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா இவர் ஒருத்தர் மட்டும் யோக்கியன் மாதிரியும் மற்றவங்களாம் அயோக்கியம் மாதிரியும் ஜெபம் பண்ணக்கூடாது. மன்றாட்டு வீரர்கள் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. மன்றாட்டு வீரர்கள் பாவத்தோட, அந்த பாவம் செஞ்ச மக்களோட தங்களையும் இணைச்சிக்குவாங்க. சரிங்களா? இவங்க வெளியே வந்து பரிசுத்தவான்களாக இருந்து ஜெபம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படாது. இவங்களும் அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு உணர்வுள்ள இருதயம் என்ன பண்ணுதுங்க? தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணி மன்றாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஜெபம் எப்படின்னா, என் வீட்டில் வந்து வீட்டில் ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாலும் நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு தான் நாங்கள் செஞ்சோம். அது எப்படிங்க? ஒருத்தர் செஞ்சதை போய் அப்படிதான் ஜாமக்காரனுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா அப்படிதான் அவங்க ஜெபிக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா கர்த்தர் இறக்கம் செய்யணும்னாலும் அவர் ஒருத்தருக்கு இறக்கம் செய்யறதில்ல, 1000 தலைமுறைக்கு அவர் இறக்கம் செய்கிறார் இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய ஜெபமும் எப்படிதான், இப்போ நம்ம அடையாளப்படுத்தும் போது நம்ம குடும்பத்தில் ஒரு தவறு, ஒரு மீறுதல் நடந்துருச்சு, ஒரு அக்கிரம காரியம் நடந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக ஃபேமிலியாக உட்காந்து நம்ம என்ன பண்ணணுங்க? அந்த தப்பு பண்ணவனை மாத்திரம் நம்ம கண்டம் பண்ணிட்டு, ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், ஏதோ பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனை போட்டு சுற்றி உட்கார வச்சு அவனை சுற்றி வச்சு அவனை கும்மி அடிச்சிருவாங்க, அவனை வச்சு அவனை போட்டு தள்ளிடுவாங்க. அவன் இருக்கிறதுக்கு அவப்பா வீட்டில் இருக்கிறத நான் எங்கேயாவது கிளம்பி வெளியே போயிடலான்டான்ற அளவுக்கு அந்த வீட்டில் போட்டு சாத்திடுவாங்க அந்த பையனை. அப்படி இல்லாமல் அவன் தப்பு பண்ணாலும் கண்டிதத்தோடு பேசிட்டு அடுத்த செய்ய வேண்டியது குடும்பமாக இணைஞ்சு அந்த பையனுடைய பாவத்தை நம்ம எல்லாரும் செய்ததை போல நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் ஜாமக்காரனுடைய ஒரு வேலை. ஜாமக்காரர்கள் இவ்விதமாக அவர்கள் ஜெபிப்பாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ண, இது வந்து ரொம்ப ஆவிக்குரிய யுத்தத்தில், இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதாவது இந்த இரத்த வழி சீரமைப்பில் ரொம்ப முக்கியமானது, கர்த்தர் உங்களை ஜாமக்காரனாக, காவல்காரனாக தெரிந்தெடுத்திருக்கிறார்ன்றது. அடுத்ததா உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த எல்லா காரியங்களையும் நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணுங்க? நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்ம கர்த்தருடைய வசனங்களை சொல்கிறது, இதெல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் என்னென்னலாம் இது வரைக்கும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, என்னென்ன காரியங்கள், அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த 6 நாள் டீச்சிங்கில் நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். அதெல்லாவற்றையும் நீங்கள் சொல்லி என்ன பண்ணணுங்க? அதற்காக நீங்கள் மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த வசனத்தில் கூட பாருங்களேன், இந்த வசனம் தான் 13ஆம் வசனத்தில் பாருங்க, உங்கள் சந்ததியை பாருங்க, நீங்க எப்படி ஜெபம் பண்ணணுன்றதும் மோசேயோடைய எக்ஸாம்பிள்ல பார்க்குறோம். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே. நல்லா கவனிக்கணும். ஜாமக்காரனுக்கு ரொம்ப முக்கியமா தெரிந்திருக்க வேண்டியது அவர்களை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம். ஏன்னா வாக்கு தத்தத்தை சொல்லி தான் என்ன பண்ண முடியும்? ஜெபிக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க இந்த பலிபீடங்கள் அந்த டீச்சிங்கை தயவு செஞ்சு கேளுங்க. அதுல ஒரு 3வது நாள்னு நினைக்கிறேன், அதுல ஒரு விஷயத்த பேசியிருப்பேன். என்ன அப்படின்னா, வாக்கு தத்தம் என்னவா மாறணும்னா உடன்படிக்கையா மாறணும். அதுக்கு பலிபீடம் தான் ரொம்ப முக்கியமானது. வாக்கு தத்தத்தை கொண்டு போய் பலிபீடத்துல வச்சு நீங்க என்ன பண்றீங்க? ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கும் போது வாக்கு தத்தம் என்னவா மாறுது? உடன்படிக்கையா மாறுது. நான் சொல்றது புரியுதுங்களா? உடன்படிக்கையை ஒரு நாள், ஏன்னா தேவனுடைய பேரே அவர் உடன்படிக்கையின் தேவன். இஸ் a God of covenant.
அப்போ நீங்க நம்ம வெறும் வாக்குறுதியை, நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாக்குத்தத்த வசனமா எழுதி வச்சிருப்பாங்க, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாக்குத்தத்த வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடன்படிக்கைகளாக மாற வேண்டும். உடன்படிக்கை எப்படி மாறும் அப்படின்னா, அது பலிபீடத்துக்கு போகணும். வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்து பலிபீடத்துல கொண்டு வந்து நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்படின்னா என்ன, உங்களுடைய பிரேயர் டைம்ல சும்மானான வாக்குத்தத்த வசனத்தை சொல்றது வேற, ஜெபத்துல மன்றாட்டு வீரனாய் ஜாமக்காரனாய் ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து ஜெபத்துல நீங்க பயன்படுத்தும் பொழுது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உடன்படிக்கைகளாக மாறுகிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அந்த ஆல்டருடைய டீச்சிங்கில் 3வது நாள் ஒரு டீச்சிங் இருக்கும், டிஃபைனிங் அண்ட் ஆல்டர் அப்படின்னு ஒரு 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 செஷன் ஒன்று இருக்கும். அதை தயவு செஞ்சு கேளுங்க, அதில் தான் இதை பற்றி நான் பேசியிருப்பேன். சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். நம்ம வாக்கு தத்தங்கள் பாருங்கள், அதுதான் அந்த வசனத்தை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்து கர்த்தர் பயங்கர உக்கிர கோபத்தில் இருக்கிறாரு. ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன பண்ணுறாருங்க, ஆண்டவர் அப்படியே கூல் டவுன் ஆகிறார். ஆமால, என் பையனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வாக்குறுதியை நான் கொடுத்துட்டேன். இப்போ அதை சொல்லி தான் என்ன பண்ணுறான், அவன் ஜெபம் பண்ணுறான். நான் அதெல்லாம் மாற மாட்டேன்னு சொல்லி உடனடியாக கர்த்தர் மனம் இறங்கி செய்ய நினைச்ச தீங்கு அவர் என்ன பண்ணுறாருங்களா, அவர் செய்யாமல் இருக்கார். ஸோ அப்போது நம்ம தான் பூமிக்கும் வானத்திற்கும் நடுவில் ஒரு என்ன சொல்லுங்க, நம்மளை வந்து கர்த்தர் வந்து ஒரு மன்றாடுகிறவர்களா, ஒரு இன்டர்செசராக, பரலோகத்தினுடைய எல்லா நன்மைகளும் இங்கே வர்றதுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு, இந்த ஜாமக்காரனை கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி அதில் நீதியான காரியங்களை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்மளுடைய மன்றாட்டு அப்படின்றத பற்றி பார்த்தோம். மன்றாட்டு காரியம், மன்றாட்டு வீரன், ஜாமக்காரன், காவல்காரன், இவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா ரொம்ப முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இந்த ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வெறுமனே அறிவை வச்சுக்கிட்டு நம்ம என்னுமே பண்ண முடியாது. அறிவுன்றது இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியில் அறிவுன்றது ஒரு 50% தான். அந்த அறிவை தேவனிடத்தில் கொடுத்துட்டு, இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, இவ்வளோ விஷயம் மறைஞ்சிருந்துச்சு எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்க, ஆவியானவரே இப்போ என்ன பண்ணுங்க, நான் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், இப்போ மேற்கொண்டு நான் எப்படி ஜெபிக்கணுன்றதை எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க, எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. யோவான் 16 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இது யாருடைய வேலைங்களா? பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவருடைய வேலை. அவர் என்ன பண்றாருங்க, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அடுத்ததா அவர் என்ன பண்ணுவாருங்களா, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்று கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், யார், யாக்கோபு, அவர் வந்து ஒரு ப்ரொஃபட்டிக்கல் கிரேஸ் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் மரிக்கிற டைமில் 12 பிள்ளைங்களுக்கும் என்ன நடக்குதுன்றதை என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அப்போது அவர் தீர்க்கதரிசி அல்ல, அவர் முற்பிதாவில் ஒருத்தர் தான். ஆனால் அந்த டைமில் பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக பாருங்க, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை பற்றி நான் ஏற்கனவே வேறு பைபிள் ஸ்டடியில் பேசியிருக்கேன். ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் சொல்லுவோம். ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் என்னன்னா, ஒவ்வொரு காலத்திற்கும் ஆவியானவர், வசனம் அதே தான், வசனம் மாறவே மாறாது. இது புதிய உபதேசம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய உபதேசம் இவங்க ஏதோ கொடுக்குறாங்க, புது டாக்ட்ரின் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. டாக்ட்ரின்லாம் ஒன்று தான், கோட்பாடுகள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு காலங்களிலும் அதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் என்ன பண்ணுறாருங்க, கற்றுத்தருகிறார். இப்போ ஒரு 50 வருடத்துக்கு முன்பதாக ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெரி ஃபியூ, உலகத்திலேயே ஒரு 2-3 ஊழியக்காரங்க தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பற்றி பேசுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் என்ன, டெரிக் பிரின்ஸ்னு ஒரு ஊழியக்காரர், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் ஒருத்தர், அப்புறம் இன்னும் ஒருத்தர் 2 பேர் தான். அது இன்னொரு 100 வருஷம் முன்னாடி எடுத்துவாங்க. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசாசு பிடிச்சவனுக்கு இருந்து பிசாசை துரத்திட்டு அவன் ஆவியானவர் நடத்தப்படுற மனுஷனா வந்துடுவான், அவ்வளோதான், இவ்வளோதான் தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன நான் பார்க்குறோம், தேவனை அறிந்த பிள்ளைக்குள்ளே என்ன இருக்குது, அஸ்தாவி இருக்குது. தேவனை அறிந்த பிள்ளையினுடைய ஆத்துமாவை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான். இதெல்லாம் எப்படி வந்துச்சு?
இது புதுசா உபதேசமா கிடையாது. இது ஆவியானவர் அந்தந்த காலங்களிலே ப்ரொக்ரெசிவ்னா என்னன்னா, முன்னேற்ற பாதையிலே தேவனை அறிய ஆரம்பிக்க கடைசி காலங்களுக்குள் நெருங்க நெருங்க மறைந்திருக்கிற பல காரியங்களை என்ன பண்றாருங்க, கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. வசனம் அதே தான். இப்போ நம்ம நூதனமாக எங்கேயோ போய் ஒரு தள்ளுபடி ஆகமத்திலிருந்து கொண்டு வந்து படிக்கல. நம்ம தேவையெல்லாம் எங்கேயோ இருந்து ஒரு டிவைன் ரெவலேஷன் பரலோகத்திலிருந்து வாங்கிட்டு வந்து நம்ம படிக்கல. வசனம் என்ன சொல்லுதோ அதனுடைய காரியங்கள், அதனுடைய ஆழங்களை பரிசுத்த என்ன பண்ணுறாருங்க, ஒவ்வொரு காலத்திற்கும் அவர் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதை ரிஃபார்ம் பண்ணுறார். ரிஃபார்ம்னா என்னன்னா, அது ஏற்கனவே இருந்தது அந்த பழைய டெக்னிக் வேணாம்ப்பா, இந்த புது டெக்னிக்கு. ஆனால் வார்ஃபேர் ஒன்று தான். மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் யுத்தம் இல்லைன்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான், இப்பயும் அதே தான். இன்னும் 4000 வருஷம் ஆனாலும் மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் யுத்தம் இல்லைன்ற வசனம் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் மேபி இன்னொரு 100 வருஷம் கழிச்சு பிசாசோட யுத்தம் செய்கிறதான முறைமைகள் என்ன ஆகும், கண்டிப்பாக மாறும். அதற்கான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா, ரொம்ப எஃபிஷியண்டா. ஏன்னா பிசாசனுடைய, பவுல் சொல்றார், பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ அவனும் என்ன பண்றான்னா, அவனுடைய தந்திரங்களை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஓ, இந்த விஷயம் கண்டுபிடிச்சிட்டிங்களா, இப்போ அடுத்து நான் மாத்திரம் பாருன்னா அவன் இம்ப்ரவைஸ் பண்றான். அதுக்கேற்ற மாதிரி ஆவியானவர் என்ன பண்றாருங்க, நமக்கு அவனுடைய டெக்னிக்கை விட இன்னும் பல மடங்கு அதை ஜெயிக்கிறதுக்கான டெக்னிக்ஸையும் ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாருங்க, கற்றுக் கொடுக்கிறார். புரியுதுங்களா? அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆவியானவரை சார்ந்து கொள்ளாம நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா, வெறுமனே நம்ம பெற்றுக்கொண்ட அறிவை வச்சு தான் நம்ம ஜெபிப்போம். அதாவது வசனத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், இதை மாத்திரம் தான் வச்சு நான் ஜெபிப்பேன். ஆனால் அந்த டைமில், அந்த சீசனில், அந்த நேரத்தில், அந்த இடத்துல நான் எப்படி ஜெபிக்கணுமோ அது என்னால் முடியாது. ஏன்னா நான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது என்னதுங்க, நான் பெற்றுக்கொண்ட அறிவு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை படிச்சிருப்பேன், அந்த விஷயத்தை வச்சு நான் இப்போ ஜெபம் பண்ண முடியாது. அந்த விஷயம் ஒன்று தான், அந்த படித்த சாராம்சம் ஒன்று தான். ஆனால் அது இந்த காலத்துக்கு நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு யார் தேவை, ஆவியானவர் தேவை. ஏன்னா ஆவியானவர் எல்லா காலங்களையும் அறிந்து வைத்திருக்கிறார். என்ன காலங்களில் எப்படிப்பட்ட ஜெபத்தை நான் செய்யும் பொழுது அது எஃபிஷியண்டாக பரலோகத்துக்கு போகும், பரலோகத்திலிருந்து பதில் எனக்கு வரும்ன்றதை ஆவியானவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால தான் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியம்னா என்ன அர்த்தம், வெறுமனே இந்த கோட்பாடுகள் ஒரு 10 கோட்பாடுகளை படிச்சுக்கிறது மாத்திரம் இல்லை. எவ்ரி ஹிடன் ரெவலேஷன் அபவுட் திங்ஸ் that is yet to come, வரப்போகிற காரியங்கள், ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள், இப்படி பல விதங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பரிபூர்ண சத்தியத்திற்குள்ள நம்மளை என்ன பண்றாருங்க, நடத்துறார். ஸோ இப்போ ஆவியானுடைய துணை இல்லாம நம்ம இந்த பிளட் லைன் ரெஃபர்மேஷன், நம்மளுடைய வேர் பகுதியில சுத்திகரிப்பை நம்ம செய்யவே முடியாது. ஏன்னா அவர் பேரு இஸ் தி அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் தான் அல்டிமேட்டா நமக்கு பாதைகளை வகுத்து தருகிறதான பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? அடுத்ததா நம்ம பார்க்குறோம் ரோமர் 8வது அதிகாரம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இது. ரோமர் 8:26-27. அந்தபடியே சேர்ந்து வாசிப்போமா? ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். வாசிங்க. நாம் ஏற்றபடி அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இப்போ நல்லா கவனிக்கணுங்க. இங்கே ஆவியானவரை பற்றி பார்க்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருங்க, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுவும் எப்படின்னா பாருங்க, வாக்கு கடங்கா அப்படிதானே போட்டிருக்கு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. பெருமூச்சு எப்போ வாங்குவோம் நம்ம? பெருமூச்சு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அப்படியே ரொம்ப வா அப்படின்னும் இல்லையா, பெருமூச்சு அப்படின்னா என்ன தான் எக்ஸாஸ்ட். அந்த எக்ஸாஸ்ட்னு சொல்ல முடியாது. அதாவது அது ரொம்ப ஒரு அது பண்ணியே ஆகணும், அது செஞ்சே ஆகணும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம செஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு பெருமூச்சு விடுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மறைஞ்சிருக்கும், அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இப்படி பல விஷயங்கள் அது பெருமூச்சில் இருக்கும் இல்லையா. இப்போ அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்களாம், வாக்கு கடங்காது பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போது இந்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு பழக்க வழக்கத்தை ரெகுலராக நீங்கள் செய்ய பழகணும். சரிங்களா? இந்த ஆவியில் நிரம்பி, ஏன்னா அது வந்து கூட்டமாக நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண முடியாது. இப்போ மற்றதெல்லாம் கூட்டமாக சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறது நீ கூட்டமாக பண்ண முடியுமா?
பண்ண முடியாது. பவுல் சொல்கிறார், நீங்கள் அப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்றாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் நீங்கள் கூட்டத்தில் பேசுகிறதா இருந்தால் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் பேசணுன்றார், இன்டர்பிரட் பண்ணணுன்றார். அப்போ இந்த பர்சனல், நான் ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பேன், 3 types of tongues, 3 விதமான அந்நிய பாஷைகள் இருக்கிறது. சரிங்களா? அதனுடைய வீடியோ கூட நான் உங்களுக்கு மேபி இந்த குரூப்பில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கணும். 3 விதமான அந்நிய பாஷைகள் இருக்கிறது. சரிங்களா? ஸோ அதில் நம்ம தனிப்பட்ட பர்சனல் டங் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆவியில் நிரம்பி ஜெபித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டைமை நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம அதை மேக்சிமைஸ் பண்ணணும். அதிகபட்சமாக நம்ம அதை பெருக்க ஆரம்பிக்கணும். அதிகமாக ஆவியில் நிரம்பி ஜெபிக்க நம்ம ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாருங்க, அப்படியே எல்லா காரியங்களும் நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆவியில் நிரம்பி ஜெபிக்க நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்க நீங்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் அறிவை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா, அது எல்லாவற்றையும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றது, எப்படி நீங்கள் உபயோகிக்கணுன்றத ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க, அந்த ஆற்றலை உங்களுக்குள்ளாக கொடுத்துட்டு, அது உங்களுக்கு தெரியாது, உணர முடியாது, அது ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எங்கே போய் நின்று அந்த வார்த்தையை பேசணுமோ அந்த டைமில் அந்த வார்த்தையை சட்டார்னு உங்கள் வாயிலிருந்து வந்துடும். எங்கேருந்து வந்துடும் உங்களுக்கே தெரியாது. அதுதான் ஆவியானுடைய நடத்துதல். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். என்னது? ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பழக்கம் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஒருவேளை இந்த அபிஷேகத்தை பெறாதவங்க கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. அது எல்லா சீஷர்கள் எல்லாருக்கும், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு அடையாளம். அது ஆவியின் வரங்கள்ன்றது அது இன்னொரு டங். ஆனால் இந்த பர்சனல் டங், தனிப்பட்ட விதத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறன்றது கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கிறதான, தேவனை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு அடையாளம். அதை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். ஸோ அப்போது இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான். இப்போ பாருங்கள், நிறைய பேர், ஏன்னா இப்போ இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷனில் நான் நிறைய விஷயம் பேசினது, இந்த உடன்படிக்கைகள் பொருத்தனைகள் எல்லாம் நிறைய காரியங்கள் கர்த்தர் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக பேசுவார். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் எல்லாத்தையும் சொப்பன தரிசனத்து மூலமாக பேசிகிட்டு இருக்க மாட்டார். நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா தெளிவாக உள்வாங்கிக்கோங்க. கர்த்தர் பேசக்கூடிய எல்லாத்தையுமே சொப்பனத்தின் மூலமாக தான் பேசுவாருன்றது கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சில காரியங்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக பேசுவார். அதுவும் எப்படின்னா நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவனிடத்தில் பேசுறதுக்கே உங்களுக்கு டைம் இல்லாதப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிற டைம் எது? தூங்குற டைம். சரி, வேற வழி இல்லாமல் தான் உங்கள்கிட்ட சொப்பனத்தில் பேசுகிறாரு. ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட பகல் என்ன பண்ணல, நீங்கள் அவர்கிட்ட பேசலை. நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறதா இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், வரக்கூடிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம முழிப்பில் இருக்கிற டைமில் அவரோட பேச நம்ம பழகணும். அதுக்கு அப்படி நம்ம பழகிட்டோம்னா தேவன் என்ன பண்ணுவாருங்க, பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். சரிங்களா? யோபுல கூட ஒரு வசனம் இருக்குது, அதை பின்னாடி நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் அந்த நித்திரையில் வர சொப்பனங்கள் மூலமாக எப்படிலாம் மனுஷனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். யோபுல 33ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். இப்போ இதை கவனிச்சு பாருங்க, வெறுமனே சொப்பனங்கள் தரிசனங்களை மாத்திரமே சார்ந்து நம்மளுடைய ஜப வாழ்க்கை இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பலிபீடம் பின்னாடி மறைஞ்சிருக்கிற உடன்படிக்கைகள் பொருத்தனைகள் இது எல்லாத்தையும் 100% கர்த்தர் ட்ரீம்லேயே வெளிப்படுத்திட மாட்டார். திரும்ப சொல்கிறேன், எல்லாவற்றையும் கர்த்தர் கனவுலேயே வெளிப்படுத்திட மாட்டார். கொஞ்சம் தான் வெளிப்படுத்துவார். ஆனால் மேக்சிமம் அந்த வெளிப்படுத்தப்பட்ட கொஞ்சத்தை பெரிதான ஒரு புரிதலோடு புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புகிற ஒரு அனுபவம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த கனவுகளில் இருந்தது காரியங்களையும் சரி, இன்னும் வரப்போகக்கூடிய காரியங்களையும் மறைந்திருக்கிற காரியங்களையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அப்போது இந்த மாதிரி யுத்த ஜபங்களை செஞ்சுட்டு எல்லாமே எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுருச்சுன்னு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் இந்த ஜபம்ன்றது ஒரு சின்ன பாட்டு தான். ஆனால் அதில் பெரிய பகுதியை செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஸோ அப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கேன் கடைசியாக இருக்கிறது, ஒன்லி த ஸ்பிரிட் நோஸ் ஹவு டு டைரக்ட் யூ டு த ரூட். வேர்களுக்குள்ளாக சென்று மறைஞ்சிருக்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு ஆவியானவரால் மாத்திரம்தான் முடியும். புரியுதுங்களா? இந்த கனவு, சொப்பனம், இதெல்லாமே தரிசனம், இதெல்லாம் சும்மா ஒரு அவுட்லைன் தான். ஆனால் ஆழத்துக்குள்ளே போய் அதனுடைய வேரையே மாற்றி எல்லாத்தையும் அழிச்சு போடணும், தீமையை உடச்சி போடணும் அப்படின்னா ஆவியானவர் இல்லாமல் முடியாது. ஸோ அப்போது அந்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறதா இருக்குது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ ரெண்டு காரியங்களை பார்த்துருக்கோம். முதலாவது அந்த மன்றாட்டு காரியம், அதாவது ஒரு ஜாமக்காரனா நம்ம என்ன செய்யணுன்றதை பார்த்தோம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து மூன்றாவதா நம்மளுடைய
பரலோகம் நமக்காக செய்ய நினைக்கிற காரியங்களை நம்ம எப்படி தீர்க்க தரிசன செயலாக அதை நாம் செயல்படுத்துறது, தீர்க்க தரிசன செயல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முதலாவது நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், பல முறை கூட இதை வாசித்திருக்கலாம். நம்ம எரேமியா 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போமா? பார், பிடுங்கவும், வாசிப்போம். பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இந்த பிடுங்கிறது, இடிக்கிறது, அழிக்கிறது, கவிழ்க்கிறது, கட்டுறது, நாட்டுறது, இது எல்லாமே செயல். ஆமா தானே? செயல் தானே? இல்லை வார்த்தையா? செயல். இப்போ இந்த செயலை செய்யறதுக்காக கர்த்தர் என்ன பண்றாருங்க? எரேமியாவை கர்த்தர் தெரிந்து கொள்றார். ஆனா எரேமியா வெறுமனே தீர்க்க தரிசனம் மாத்திரம் பேசிட்டு இல்லை. ஒரு சில நேரங்களில் ஒரு சில செயலையும் செய்கிறார். ஒரு சில அது ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதை எரேமியாவோட புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி போய் பண்ணு, அங்கே போய் நில்லு, இங்கே போய் நில்லு, அதை செய்யி, அப்புறம் குயவனோட இடத்துக்கு போ, அந்த குயவன் செய்கிற இதை போய் பாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். எக்கச்சக்க எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதில் இருக்க ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ முதலாவது என்னன்னு கவனிச்சிங்கன்னா, இந்த யாத்ராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், மோசே ஃபஸ்ட்டு கர்த்தர் எங்கே சந்திக்கிறாரு? அந்த 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 மலையில், அந்த முட்செடி எரிகிற மலையில் சந்திக்கிறாரு. அதுக்கு ரொம்ப முக்கியமாக அவன் கையில் இருக்கிற குச்சை கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? ஒரு டூல், ஒரு ஆயுதமாக கொடுக்குறாரு. ஆமாம் தானே? ஏன்னா அந்த குச்சை வச்சுட்டு தான் அவன் எல்லா வித்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குச்சை அவர் அபிஷேகிக்கல, அந்த குச்சி ஒரு ஐடல் கிடையாது. ஆனால் அந்த குச்சை, அந்த கோலை வைத்து அவன் என்ன பண்ணுறான்னா கர்த்தருடைய தீர்க்க தரிசன காரியங்கள் அவன் செயல்படுத்துகிறான். அதில் பல காரியங்கள் இருக்குது. இப்போ அந்த குச்சை கீழே போடுறான், அது பாம்பா மாறுது. அதுக்கப்புறம் அந்த குச்சை எடுத்து நைல் நதியில் நீட்டுறான், அது இதாகுது. அதுக்கப்புறம் மண்ணை தட்டுறான், அது பேனா மாறுது. அதே குச்சை தான் நீட்டி செங்கடலுக்கு நேராக நீட்டுறான், அது செங்கல் 2ஆக பிரியுது. அப்போ அது குச்சியில் என்னங்க இருக்குது? ஏதாவது மந்திரங்க ஒன்றும் கிடையாது. அந்த குச்சை நீ பயன்படுத்துன்னு தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். நான் சொல்றது புரியுதுங்களா? குச்சியில் ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாது. குச்சி சாதா குச்சி தான். ஆனால் அங்கே அவன் செஞ்ச விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த கோலை பயன்படுத்து அப்படின்னு கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு அவன் உடனடியாக அவன் கீழ்ப்படிதான். அப்போ அந்த கீழ்ப்படிதல் தான் அங்கே அது செஞ்சிச்சு. அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இப்போ அந்த கோலை கீழே போடு அப்படின்னா அவன் போட்டான். அந்த கோலை எடுத்து அந்த புழுதியை தட்டு அப்படின்னா தட்டுனான். அதை தட்டினா பூச்சா வருமா, பேனா மாறுமாலாம் கேள்வியெல்லாம் கேட்கல, சொன்ன உடனே அதை செஞ்சான். அங்கே அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? பதில் கொடுக்குறார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? குச்சியில் ஒன்றும் பவர் கிடையாது. அப்போது இந்த தீர்க்க தரிசன செயல்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணுங்க? உடனடியாக அதை செய்யணும். அந்த கீழ்ப்படிதல் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு செஞ்சால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், அதனுடைய பின் விளைவு எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் யோசிக்கவே கூடாது. கர்த்தர் எனக்கு சொன்னார், அவருடைய வசனத்தினால எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் உடனடியாக என்ன பண்ணிடணுங்க? அதுக்கு நான் கீழ்ப்படிந்திடணும். ஸோ அப்போது இந்த ஆவிக்குரிய கட்டளைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா, சரீர பிரகாரமாக நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்க. ஹவு மச் ஆர் யூ ஒபேயிங் ஹிம் ஃபிசிக்கலி? ஸ்பிரிச்சுவல் டிக்ரீஸ், ஆவிக்குரிய கட்டளைகள் இங்கே நிறைவேறணும்னா ஃபிசிக்கலாக நமக்கு என்ன வேணுங்க? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் வேணும். குச்சை கீழே போடணும், கீழே போட்டான். குச்சை எடுனா ஐயோ பாம்பா இருக்குது, நான் எப்படி போய் எடுப்பேன்லாம் யோசிக்கவே இல்லை. போய் வாழை போய் பிடிக்கிறான், திரும்ப அந்த பாம்பு என்னவா மாறிடுது? குச்சா மாறிடுது. ஸோ இதெல்லாம் எதை பொறுத்து? அதில் ஒரு மேஜிக்கும் கிடையாது. கீழ்ப்படிதல் தான் அங்கே ரொம்ப பாட்டம் லைனே, அடிப்படையே கீழ்ப்படிதல் தான். சரிங்களா? ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் டிக்ரீஸ், கர்த்தருடைய பரலோகத்திலிருந்து வருகிற கட்டளைகள் நிறைவேறணும்னா இந்த பூமியில் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட்னு ஒரு விஷயமா சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க, யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8லேருந்து 13வது வசனம். அங்கே அமலேக்கியர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் யுத்தம் செய்கிறதுக்கு போகிறாங்க. யுத்தம் செய்கிறதுக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மலை உச்சியில் மோசே சண்டை போடல, அவங்க கூட இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் தான் சண்டை போடுறாங்க. மோசே அந்த மலை மேலே நின்று என்ன பண்ணுறாருன்னா கையை இப்படி தூக்கிட்டு இருக்கிறார். கையை தூக்கும் போது என்ன நடக்குதுன்னா இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க. இவர் கை எவ்வளோ நேரம் தூக்கிட்டு இருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் கை அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறது, அப்படியே மெதுவாக ஒரு கை கீழே இறங்குது. கை கீழே இறங்க இறங்க இஸ்ரவேலர்கள் தோக்குறாங்க, அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க.
பார்த்தானுங்க, பக்கத்தில் இருக்கிறதான அவருடைய அசிஸ்டன்ட்லாம் பார்த்தானு, இது வேலைக்கு ஆகாது, நம்ம தலைவர் கையை தூக்குனாதான் அவனுங்க ஜெயிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து அவருக்கு பின்னாடி வச்சு ஐயா உட்காருங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு 2 பேரும் 2 கையை தூக்குனாப்புல என்ன பண்ணிட்டானுங்க, பிடிச்சிக்கிட்டானுங்க. இப்போ பாருங்க, இது என்ன, இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதா? கையை தூக்குனா என்னங்க அப்படின்னா இதுதான். ஸோ இங்கே இது வந்து ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட், இது ஒரு தீர்க்க தரிசன செயல். கையை தூக்குறதுல ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆவி மண்டலத்தில் அந்த கையை தூக்கும் போது அதில் ஏதோ ஒரு பவர் ஒன்று இருந்திருக்கு. அதனால அந்த பவர், அந்த வல்லமை அங்கிருந்ததான இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் அமலேக்கியர்களை ஜெயம் கொள்றதுக்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை கர்த்தர் ஆங்காங்கே பல இடங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது பைபிளில். நான் ஒரு சிலது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களுக்கு மோசே கீழ்படுகிறாரு, கூட இருக்கிறவங்களும் அதுக்கு எசைஞ்சு போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை தருகிறாருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எலியா இங்கேருந்து அந்த பக்கம் போகணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு, யோர்தான் நடுவில் இருக்குது. அந்த யோர்தானை தாண்டி போகணுன்னு என்ன பண்ணுறாரு, இவருக்கு அந்த நேரத்தில் பாலம் கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சால்வையை எடுத்து நல்லா முறுக்கி ஓங்கி அந்த யோர்தான் நதியை அடிக்கிறாரு. அடித்த உடனே என்ன ஆகுதுங்க, அந்த யோர்தான் நதி அது 2ஆக பிளக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்னது, இது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட். கர்த்தர் இது செய்ய சொன்னாரா? ஆமாம், தேவன் செய்ய சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அதை செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவங்க என்ன பண்ணலைங்க, அவங்க செய்யலை. ரொம்ப முக்கியமாக தேவன் சொன்னதை அவங்க கீழ்ப்படிச்சாங்க. அதுதாங்க நம்ம கவனிக்கணும். அவங்க என்ன செஞ்சாங்கன்றது முக்கியம் கிடையாது. அவன் வந்து அவன் அந்த சால்வையை வச்சு அடித்தானோ குச்சை வச்சு அடிச்சானோ அது 2வது பிரச்சனை. ஆனால் தேவன் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல கூட கற்பாறையை பார்த்து பேசுன்னு சொல்லும் போது இவன் கீழ்ப்படியாமல் கோவத்தில் கற்பாறையை ஓங்கி அடிச்சுட்டான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எதுக்கு கோவப்படுறாரு, நான் சொன்னதை நீ செய்யலை, அதாவது எக்ஸாக்டாக நான் என்ன சொன்னோன்னா நீ அதை செய்யலை. தண்ணி வந்துச்சு, ஒருவேளை கோவத்தில் அடித்து தண்ணி வராமல் இருந்தால் மோசைக்கு எவ்வளோ அவமானமாக போயிருந்துருக்கும். ஆனால் தண்ணியை வர வச்சார் ஆண்டவர், தண்ணியும் வந்தது. ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு விஷயத்தினால அவன் கானானுக்குள் நுழையக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். ஏன்னா கீழ்ப்படிதல். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரேயர் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப முக்கியமானது ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட் அப்படின்னு வரும்போது கீழ்ப்படிதலை கர்த்தர் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறார். எதை விடணும்னு சொல்கிறாரோ அதை விடணும், எதை செய்யணும்னு சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். அதில் நம்ம எந்த மனுஷங்கிட்டையும் போய் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காகவோ அது இதுலாம் நம்ம எதுவுமே முகதாட்சண்யமே பார்க்கவே கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு இம்மீடியட்டாக நம்ம கீழ்ப்படினோம். அடுத்ததாக நம்ம இன்னொரு இதுவும் நமக்கு தெரியும், யோசுவா 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட் இல்லைங்களா? எரிகோ மதில் எப்படி விழுந்ததுங்க? 6 நாள் அந்த எரிகோ சுவரை சுற்றி வராங்க, 7வது நாள் 7 முறை அவங்க சுற்றி வராங்க. அப்போ ஏதாவது பண்ணாங்களா? கத்தி கடப்பாறை சமட்டில தூக்கிட்டு போனாங்களா? ஒன்றுமே பண்ணல. அது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஆக்ட். என்ன பண்ணாங்க, கர்த்தர் சொன்னார், டேய் ஆர்ப்பரிங்க, அது வரைக்கும் அமைதலாக இருக்கணும். கடைசி ரவுண்டு வந்தோடனே என்ன பண்ணுங்க, சத்தம் போடுங்க, நல்லா சத்தத்தை உயர்த்துங்கன்ன உடனே சத்தம் போட்டாங்க, முடிஞ்சு போகுது. அப்போ கீழ்ப்படிஞ்சா மாத்திரம் போதும், செய்ய வேண்டிய விஷயத்த தேவன் என்ன பண்ணிடுவார், செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த கீழ்ப்படிதல் தான் நமக்கு வரமாட்டேங்குது. இந்த கீழ்ப்படிதல் தான் நிறைய நேரத்தில் நமக்கு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. பாருங்கள், இன்னொரு இடத்துல கூட பாருங்கள், இது எலிசாவை பற்றி பார்க்குறோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தா தண்ணி வந்து ரொம்ப 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 பாய்சனஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. இப்போ அந்த இடத்த போய் அந்த தண்ணி அங்கே வாழணும்னா அந்த தண்ணியை சார்ந்து தான் இருக்கணும். அந்த தண்ணி எப்படியாவது அது பாய்சனை எடுத்து போடணுன்னா என்ன சொல்கிறாரு, ஒரு பக்கெட் தூக்கிட்டு வாப்பா, அந்த பக்கெட்டு ஃபுல்லாக உப்பு போடு, அந்த உப்பை கொண்டு போய் என்ன பண்ண தண்ணியில் கொட்டுன்றார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பெரிய தண்ணி, ஒரு பக்கெட்டு உப்பு என்னத்துக்கு ஆகுது? சரி, உப்பு வந்து சரி ஒரு பாயசம் எடுக்கிறதுன்னு கூட வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு 4 பக்கெட்டு தண்ணியில் ஒரு பக்கெட்டு உப்பு போட்டால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. அது அவ்வளோ பெரிய ஒரு ரிசோர்ஸ், அது ப்ரூக், அது ஒரு ஆற்றோடை மாதிரி. அதில் ஒரு பக்கெட்டு தான் உப்பு போடுறாங்க. உப்பு போட்ட உடனே அந்த விஷத்தன்மை என்ன ஆகிடுதுங்க, அந்த தண்ணியிலேருந்து போயிடுது. எதனால? அந்த உப்பில் ஏதாவது பவர் இருந்துச்சா, இல்லை பக்கெட்டில் பவர் இருந்துச்சா? ஒன்றுமே கிடையாது. எலிசாவுடைய கீழ்ப்படிதல், சரிங்களா? தேவன் அப்போ அது தேவன் வந்து இதை போட சொன்னார், அதை போட்டான் அப்படின்றது வசனம் இல்லை. பட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தேவன் சொல்லாமல் அந்த மனிதர்கள் அந்த காரியங்களை செய்யலை. ஒருவேளை தேவன் சொல்லாமல் செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு விளைவே, அதுக்கு எந்த ரிசல்ட்டுமே இருந்திருக்காது.
இன்னொரு இடத்துல பார்க்குறோம், அதே தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா கோடாரி வாங்கிட்டு வந்து மரம் வெட்டுறாங்க. மரம் வெட்டும் போது கோடாரியோடைய அந்த இரும்பு இருக்கு இல்லைங்களா, ஸ்லிப் ஆகி போய் கட்டை மட்டும் இருக்குது, இது கழண்டு போய் தண்ணியில் விழுந்துருச்சுங்களாம். ஒன்றும் சொல்கிறோம், ஐயா கடனுக்கு வாங்கிட்டு வந்தேன், கோடாரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஒரு சின்ன ஒரு கட்டையை வெட்டி அப்படி தூக்கி போடுறாரு. கட்டையை வெட்டி உள்ளே தூக்கி போட்டோடனே உள்ளே போன இரும்பு மிதந்துக்கிட்டு மேலே வந்துச்சான். இதெல்லாம் எங்கெங்க ஏதாவது சொல்ல, இது கட்டுக்கதை அப்படி இப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. தேவன் ஆதாரபூர்வமாக அவ்வளோ காரியங்கள், கர்த்தருடைய வசனம் இருந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. கர்த்தருடைய வசனம் தான் இது, நிஜத்தில் நடந்தது தான் இது. ஆனால் எப்படிங்க இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம அதாவது சயின்ஸு ஃபிசிக்ஸோடைய எல்லா லாவையுமே டிஃபை பண்ணுற அளவுக்கு, எதிர்க்கிற அளவுக்கு எப்படி இந்த அற்புதம்லாம் நடக்குது அப்படின்னா, அங்கே ஒரு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. எந்த இடத்துலையும் ஒரு அற்புதம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருப்பான், கீழ்ப்படிஞ்சிருப்பான். கீழ்ப்படிதல் இல்லாமல் நம்ம கர்த்தருடைய கரத்தில் அற்புதத்தை பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன நடக்குது, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய எல்லைகளிலே நம்ம இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்முடைய என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதற்காக நம்ம எப்படி ஒரு சில நேரங்களில் கர்த்தரை உபவாசத்தை ஜெபிக்க சொன்னார்னா உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிலத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுடைய நிலம் ரொம்ப அதில் ஏதோ பிரச்சனை, ஒரு லிட்டிகேஷன் இருக்குது, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சுற்றி நடக்க சொல்கிறாரா, நடந்து ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியங்கள். என்னென்ன காரியங்களுக்காகலாம் நீங்கள் அதே மாதிரி பிள்ளைகளுக்காக நான் சொன்னேன் இல்லைங்களா, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது பிள்ளைகள் தலை மேலே தேங்காய் எண்ணெய் எடுத்து தலை மேலே அவங்க நெத்தியில் வச்சு அவங்கள அபிஷேகித்து ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாமே கீழ்ப்படி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டவர் எடுத்தோன்னே பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்ல மாட்டார். சின்ன சின்ன விஷயங்களை கர்த்தர் செய்ய சொல்வார். பிள்ளைக்கு இப்படி ஜெபம் பண்ணணும், பிள்ளை ரட்சிக்கப்படாத பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு இப்படி ஜெபம் பண்ணணும், பலவீனப்பட்டிருக்கிறவங்க இருக்கும்போது அவங்க தலை மேலே எண்ணெயை பூசி நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாமே சின்ன சின்னதாக ஆவியானவர் உணர்த்துறார். நம்ம என்ன நினச்சிக்கூடாதோ, இது நம்மளே நினைக்கிறோமோ. நிறைய பேர் அப்படிதான், நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா, ஒருவேளை எனக்குள்ளேயே வர்ற யோசனையா இது அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம ஆவியானவரை நம்ம சந்தேகப்பட ஆரம்பிப்போம். ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தில் அன்லஸ் அண்ட் அன்டில் அது வசனத்துக்கு மீறி, வசனத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கர்த்தர் எங்கேயாவது தோணுச்சுன்னா அப்போ தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்போ செய்யக்கூடாது. இப்போ அந்த எண்ணெயை தடவி ஜெபம் பண்ணுன்றது வசனத்தில் இருக்குது. ஸோ அப்போ ஆவியானவர் எது உணர்த்தினாரோ எதுக்கு ஒத்து போகும், அது வசனத்தோடு ஒத்து போகும். அதுக்கு எங்கேயாவது பைபிளில் ஒரு மூலையில் ஒரு வசனம் கண்டிப்பாக இருக்கும், அது சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு புரிதலோடு நீங்கள் கீழ்ப்படிச்சிங்கன்னா நிச்சயமாக அடுத்த லெவலில் உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஒரு அற்புதத்தை நம்மளால் பார்க்க முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வசனத்தை அதிகமாக படிக்கணும். வசனம் அது இப்போ எனக்கு வந்து நான் இங்கிலீஷ் பைபிளில் தான் நான் படிப்பேன். அதனால் எனக்கு தமிழில் வசனங்கள் சரளமாக வராது. நான் பேசுகிறதுக்கும் பிரசங்கத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம், இப்போ என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் மேலே இருக்குங்க கீழே இருக்குங்கலாம் சொல்லுவாங்க. எனக்குலாம் அப்படி சொல்ல தெரியாது. எனக்கு எந்த புக்குன்னு தெரியும், என்னென்னு தெரியும். அப்புறம் வசனத்தை நான் அதுக்கப்புறமா நான் என் பைபிளில் மார்க் பண்ணி வச்சுருப்பேன், அதில் தேடி நான் கண்டுபிடிச்சிவேன். அப்போது எப்படியோ ஒரு விதத்தில் ஒன்று ரைட் சைடில் இருக்குது லெஃப்ட் சைடு இருக்குது அப்படி மனப்பாடம் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் வசனங்கள் எங்கே இருக்குன்னாச்சும் என்ன பண்ணணும், நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா வசனம் தெரிஞ்சிருந்தாதான் வசனத்தின் மூலமாக தான் அந்த கீழ்ப்படிதல் என்ன பண்ண முடியும், நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா வசனமே தெரிலனா நம்ம மனசில் தோன்றதெல்லாம் ஆவியானவர்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், இஷ்டத்துக்கு குண்டக மண்டக்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்போம், குதர்க்கமான விஷயங்களை செய்வோம். செய்கிறதும் அது வசனத்துக்கே ஒத்தே போகாது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி நம்ம கீழ்ப்படிதல் வேணும்னா ஆவியானவர் பேசணும். ஆவியானவர் பேசுகிறாருன்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், வசனம் தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்படி சொல்லுவேன். என்னன்னா, ஏபிசிடி இல்லாமல் உங்களால் ஏ ஃபார் ஆப்பிள்னு என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. APPLE கேட்டுக்கு CAT கேட்லாம் எழுத முடியாது. அதுக்கு என்ன தெரியணும், ABCD 26 எழுத்து தெரியணும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ பைபிள் வசனன்றது ABCD மாதிரி. இது இல்லாமல் ஆவியானவருடைய வார்த்தைகள் என்ன பண்ண முடியாது, நமக்கு புலப்படாது, தெரியாது, ஒன்றுமே நமக்கு மண்டைக்கே ஏறாது. வசனம் எந்த அளவுக்கு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு ஆவியானவர் அது எல்லாவற்றையும் கோர்வையாக வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுவார், வெளிப்பாடுகளை தருவார். அந்த வெளிப்பாடுகளுக்கு உடனடியாக நம்ம கீழ்ப்படியணும். அப்போது இந்த அபிஷேகத்தை ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லைங்களா, திருவிருந்து அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் செய்யுங்க. அது கர்த்தர் நமக்கு ரொம்ப அடிப்படையாக நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய இயேசுவின் சரீரத்தின் ரத்தத்திலும் பங்கெடுக்கிறது. அதுக்கப்புறமா நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள்
தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஜெபிப்பது, குடும்பமாக நம்ம உபவாசித்து ஜெபிப்பது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அப்போது இதை நம்ம செய்ய ஆரம்பித்த உடனே நமக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்துவார் தெரியுமா? எனிமியினுடைய கோஆர்டினேட், அதாவது பிசாசு எந்த இடத்துல செயல்படுறான்றது எக்ஸாக்ட் பாயிண்ட்டை சொல்லிடுவார். இப்போது இந்த வார்லாம் நடக்குதுங்களா, யுத்தம்லாம் நடக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த யுத்தம் நடக்கும்போது இந்த இடத்துல குண்டு போடு அப்படின்னா தெரு இதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் வார் டாக்குமெண்ட்ரியோ மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு இடத்துல குண்டு போடு, ஒரு மிசைல் ஒன்று லான்ச் பண்ணு அப்படின்னா 7 அப்புசாமி குறுக்கு தெரு அட்ரஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க குண்டு போடுறதுக்கு. குண்டு போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கோஆர்டினேட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேப்லேருந்து, அதாவது மேலே அந்த சேட்டலைட்லேருந்து பார்க்கும்போது அது நம்மளுடைய பூமியை சுற்றி அந்த கோடுகள் இருக்குங்களா, இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கோஆர்டினேட் கொடுப்பாங்க. இது இந்த நார்த்து, இது ஈஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஒரு நம்பராக இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ரேடாரில் அவங்க போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் அழுத்தினா போதும், என்ன ஆகிடும், டைரெக்டாக அந்த இடத்துக்கு பாயிண்ட் பண்ணி அந்த மிசைல் பாயிண்ட் ஆகிடும், அந்த குண்டு போய் அங்கே வெடிக்கும். இப்போ இதுதான் அந்த கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய ப்ரேயர் அப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது இந்த காரியங்கள் கீழ்ப்படிதெல்லாம் நம்ம ப்ராப்பராக நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, எக்ஸாக்டாக எனிமியினுடைய கோஆர்டினேட்ஸ் கர்த்தர் நமக்கு கொடுத்துருவார். அப்போது நம்ம டைரெக்டாக நம்ம போடுற குண்டு என்ன ஆகும், அவன் நினச்சின்னு இருப்பான் எங்கேயாவது வருவான், இப்படி வராங்கன்னு நினச்சிடுவான், அது மேலேருந்து டமால்னு வந்து விழுந்துடும், அவனுடைய பலிபீடத்தை தரைமட்டமாக்கிடும். சரிங்களா? அப்போது நம்ம இந்த காரியங்களை நம்ம ப்ராப்பராக செய்யும் போது கர்த்தர் துல்லியமான காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், இதுதான் பிரச்சனை, இதற்காக ஜெபம் பண்ணு, ரட்சிக்கப்படாத இல்லை பலவீனப்பட்டிருக்கிற இவங்க, வியாதியில் இருக்கிற இவங்க, பொருளாதார நிலையில் சீர்குலைந்து போயிருக்கிற இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதுக்கு பின்னாடி இந்த பொருத்தனை இருக்குது, இதுக்கு பின்னாடி இந்த உடன்படிக்கை, இந்த தீமின் உடன்படிக்கை இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு பலிபீடம் இருக்குன்றத எக்ஸாக்டான விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக உங்களுக்கு காண்பிப்பார். காண்பிச்ச உடனே நம்ம இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்னா ஒரு தீர்க்க தரிசன பார்வையோட இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கீழ்ப்படிதல், மன்றாட்ட ஜாமக்காரனாக இருக்கணும், ஆவியனுடைய உதவியில் இருக்கணும், ஆவியனுடைய துணையோடு செய்யணும். அடுத்து 3வது என்ன பார்த்தோங்க, அந்த தீர்க்க தரிசன செயல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செயலை செய்ய சொன்னார்னா அது இம்மீடியட்டாக செய்யறதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இவ்விதமாக நம்ம துல்லியமாக என்ன பண்ண முடியும், இருக்கக்கூடிய பிரச்சனையை நொறுக்கி தரைமட்டமாகிட்டு ஜெயத்தை நம்மளால் பார்க்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் மெயினான டீச்சிங். இப்போது நம்ம மேற்கொண்டு என்ன பார்க்க போகிறோம்னா எதெல்லாம் இந்த விஷயங்களில் பிசாசு நம்ம வாழ்க்கையில் மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், நல்லா கவனிக்கணும். பிசாசுக்கு என்ன பிடிக்காதுன்னா இவன் ரொம்ப துல்லியமாக ஜோம் பண்ணுற ஆளாக இருக்கிறானேன்றது தான் அவனுக்கு பிடிக்காது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது பொதுவாக ஜோம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மணிக்கணக்காக ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே குடும்பத்துக்கு விடுதலை, குடும்பத்தில் என்ன விடுதலை, குடும்பத்துக்கு விடுதலை தானே, குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்குது, 1000 பிரச்சனைக்கு நீங்கள் ஜோம் பண்ண முடியாது. ஒரு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுங்க, என்ன இம்மீடியட்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் நீங்கள் ஜோம் பண்ணணும். டார்கெட்டட் ப்ரேயர்னு சொல்கிறோம். டார்கெட் பண்ணி குறி வச்சு ஜெபிக்கிற ஜபங்கள் பிசாசுக்கு பிடிக்காது. பொதுவாக நீங்கள் ஜெபிக்கும் போது அவன் ஜாலியாக உங்கள் பக்கத்தில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். நம்ம என்ன யோசிப்போம், நான் பண்ணுற ஜபத்தில் அப்படியே ஃபயர் போகுதுன்னு. நம்ம ஒரு ஃபயரும் போகாது, ஏன்னா நம்ம பிரேயர் டார்கெட்டே பண்ணல, குறியே ஏம. இப்போ எதிரி அங்கே இருக்கிறான், குறி பார்த்து ஏம இங்கேருந்து கல்லாக விட்டு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவான், ஏதாவது எதிராளி மேலே போய் விழுமா? ஒன்றுமே விழாது. கோலியாத்து யோசிச்சு பாருங்க, கோலியாத்து நல்ல ஒரு 10-15 கல் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து தாவீது ஒரு 10-15 கல் எடுத்துகிட்டு போயிட்டு கோலியாத்துக்கு மேலே இங்கேயும் அங்கேயும் எரிஞ்சிட்டு இருந்தா கோலியாத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சிரிச்சிருப்பான். ஏற்கனவே நாயை அடிக்கிற மாதிரி குச்சத்துக்கிட்டு வரியாடான்னு கிண்டல் அடிச்சிருக்கிறான். இப்படி தான் நம்மளுடைய ப்ரேயர் இருக்கு. ஆனால் பாருங்க, தாவீது என்ன பண்ணுறாரு, ஒரே கல் தான், 2 சான்ஸ்லாம் கிடையாது. ஒரே கல் எடுக்கிறாரு, கவனில் வைக்கிறாரு, சுத்துறாரு, டார்கெட்டை பார்த்து நெத்தி அடிக்கிறாரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவன் துடிச்சுக்கிட்டு இருந்தான், அது எந்த இதுவுமே இல்லை, அவ்வளோதான். சாஞ்சிட்டான், பின்னாடி மல்லாக்க விழுந்தான், எடுத்துகிட்டு போய் பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் அவன் பட்டயத்தை வச்சு அவன் தலையவே வெட்டிட்டான். காரணம் என்ன, டார்கெட், அவன் குறி வச்சான். ஸோ நம்முடைய ப்ரேயர்ஸ், நம்முடைய ஜபங்கள் குறி வைத்து ஜபிக்கிற ஜபங்களாக இருக்கணும். ஒரு காரியத்துக்காக ஜோம் பண்ணுறீங்கன்னா அதை மாத்திரம் ஜோம் பண்ணுங்க, மற்ற எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிருங்க. எல்லா ப்ரேயரையும் கொண்டு வந்து ஒரே ப்ரேயரை வச்சு ஜோம் பண்ணக்கூடாது.
குறிப்பிட்ட காரியத்திற்காக உபவாசிக்கிறீங்களா? குடும்ப பொருளாதாரத்துக்காக உபவாசிக்கிறீங்களா? குடும்பத்தினுடைய ஏதாவது இப்போ ரட்சிப்புக்காக இழந்து போன காரியங்களை பெற்றுக்கொள்ள அதுக்கு மாத்திரம் ப்ரேயர் பண்ணுங்க. மற்ற எல்லா அஜெண்டாவையும் கொண்டு வந்து உள்ள புகுத்தக்கூடாது. தனிப்பட்ட விதங்களில் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி ஜெபிக்க நீங்க பழகணும். அடுத்ததா பாருங்க, நான் தான் போட்டிருக்கேன், நிறைய பேர் ஜபங்களில் சோர்ந்து போறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜபங்கள் அங்கும் இங்குமாக அலைமோதி கொண்டிருக்கிற ஜபங்கள். அந்த ஜபத்தில் வந்து எப்படி, அதாவது ஜபத்தில் அவங்களுக்கு வெற்றி இருக்குன்னு தெரியும், ஆனால் எப்படி ஜோம் பண்ணணும்னு தெரியாது. அதனால இஷ்டத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஜபம்லாம் ஜோம் பண்ணுவாங்க. இந்த பாஸ்டர் கிட்ட போவாங்க, இந்த பாஸ்டர் இப்படி ஜோம் பண்ணுங்கன்னு. அந்த ஜபத்துக்கு ஜோம் பண்ணி பார்த்துருப்பாங்க, 10 நாள் பதிலே வந்திருக்காது. அடுத்த ஒரு பாஸ்டரை சந்திப்பாங்க, அடுத்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்ப்பாங்க, அவர் இப்படி ஜோம் பண்ணுங்கன்னு சொல்றாரு, அவர் இதுக்கு பேச்சை கேட்டு அது ஒரு 10 நாள். இப்படியே பார்த்தீங்கன்னா 10 நாளாக 10 பேர்கிட்ட போனால் 100 நாள் முடிஞ்சிருக்கும். ஜபத்துக்கு பதிலே வந்திருக்காது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா அங்கும் இங்குமாக அலைமோதி கொண்டு இருக்கிற மனுஷங்களா இருக்கிறோம். கிடையாது. நமக்கு என்ன பிரச்சனைன்றதை தேவனே நமக்கு வெளிப்படுத்த கேட்கணும். கேட்டுட்டு அதை டார்கெட் பண்ணணும். இதுதான் என்னுடைய பிரச்சனை, பொருளாதாரத்துக்கு இதுதான் பிரச்சனை, என்னோட குடும்பத்தில் இந்த மாதிரி பலவீனப்பட்டிருக்காங்களா, இதுதான் பிரச்சனை, ஏதோ ஒரு தீமையின் உடன்படிக்கை ஒன்று இருக்குது, அந்த உடன்படிக்கை மாறி அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீமையின் அந்த பலவீனம்லாம் மாறுற வரைக்கும் உங்களுடைய பிரேயர் என்ன ஆகக்கூடாது, உங்களுடைய ஜபம் நிற்கவே கூடாது. அடுத்ததா பாருங்க, ரொம்ப முக்கியமா உங்களுடைய அந்த சொன்ன இல்லைங்களா, அந்த ஆவிக்குரிய வரைபடம் என்னென்னலாம் இருக்குது, குடும்பம் எப்படி இருக்குது, குடும்பத்தில் மறைந்திருக்கிறது என்னென்னலாம், ஒரு சிலதெல்லாம் மறந்துடும்னா எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி எழுதப்பட்ட காரியங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அதற்காக ஜெபிக்கணும். என்னென்னலாம் கர்த்தர் ஒரு சில காரியங்களை பற்றி கனவுகள், தரிசனங்கள், சொப்பனங்கள் வந்திருக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் ஒரு சில கனவுலாம் இன்னும் ரொம்ப நாள் கழிச்சும் இன்னும் ஞாபகம் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கனவுலாம் நீங்கள் எழுதி வைங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் கர்த்தர் நிச்சயமாக அதை வைத்து அதற்காக இந்த மாதிரி கர்த்தர் காண்பிச்சிங்க, இதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய அந்த காரியங்களை வைத்து நாம் ஜெபிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்போ பிசாசு எப்படி அவன் செயல்படுவான்னா, அந்தகாரத்திலையும் குழப்பத்திலையும் அவன் செயல்படுவான். ஆனால் எப்போ உங்களுடைய ஜெபம் தெளிவாக நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்களுடைய பாதி வெற்றி கன்ஃபார்ம். மிச்ச பாதி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறதுல தான் இருக்குது. தொடர்ந்து அந்த லூக்கா 18 மறந்துடாதீங்க. லூக்கா 18:1-8 அந்த ஒரு விதவை, ஏழை விதவை, அநீதியான அந்த நியாயாதிபதி இருக்கார் இல்லையா, அந்த சம்பவத்தை மறந்துடாதீங்க. ஸோ பாதி வெற்றி எதில் இருக்குது தெரியுங்களா, நீங்கள் ஆமாம் தேவனுடைய சமூகத்தில் குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஜெபம் பண்ணுறதுல இருக்குது. அடுத்து ரெண்டாவதா விடாப்பிடியாக நீங்கள் அந்த பதில் வர்ற வரைக்கும். நிறைய பேர் அதான் சோர்ந்து போகிறோம். நம்ம ஒரு டைம் லிமிட் வச்சுக்கிறோம், ஒரு மாதம் ஜெபம் பண்ணி பார்ப்போம், வரலன்னா வேற ஒரு சொல்யூஷன் தேடலாம். அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்மளால நிச்சயமாக நம்முடைய ரத்த வழியில் சீரமைப்பை பார்க்கவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் ஃபைனல் சொல்யூஷன் ஜெபம் தான். ஜாமக்காரனா நம்ம எழுந்து நிற்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேற சொல்யூஷன் போனீங்கன்னா நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க, காலம் விரயமாகிட்டே இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம தொடர்ச்சியாக பதில் வர்ற வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். அப்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம தேவையில்லாமல் நம்ம இந்த மாதிரி ஜெபிக்கும் போது பிரச்சனைகள் தேவையில்லாமல் உருவாகிட்டே இருக்கும். அப்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஸோ குடும்பங்களில் எப்படி இது இந்த தாக்கங்கள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்திற்காக ஜெபிப்போம், ஆனால் அந்த விடுதலை முழுமை அடைஞ்சிருக்காது. அன்ஃபினிஷ்டு டெலிவரன்ஸ். பிள்ளைங்களோட ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒழுங்காக அதை கண்டினியூ பண்ணல, டார்கெட்டட் ப்ரேயராக இல்லை, குறி வைத்து ஜெபிக்கிற ஜெபமாக இல்லாத பட்சத்தில் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% தான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். எங்கள் ரட்சிப்பு அப்படி இருந்தால் நல்லாவா இருக்கும் சொல்லுங்கள்? பிள்ளை வராருங்க, ஆனால் முழுசாக வரலைங்க, அது நல்லாவா இருக்குது? இல்லை இல்லையா? அப்போது அந்த ரட்சிப்புன்னா எப்படி இருக்குன்னா முழுமையான ஒரு ரட்சிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெலிவரன்ஸ் ப்ராசஸில் அது அவர் முழுமை அடையலை, ஏதோ ஒரு விஷயம் இன்னும் பாதியிலே இருக்குது, இல்லை இன்னும் ஏதோ ஒரு விஷயம் முக்கால்வாசி ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் கால்வாசி கம்ப்ளீட் ஆகலை. அப்போ காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெப பலிபீடம் நம்முடைய வீட்டில் நமக்கு இல்லை. ஸோ அப்போது நம்மளுடைய தொடர்ந்து பண்ணுற ஜெபம் வந்து நல்ல ஆழமான ஜெபங்களாக இருக்கணும். சரிங்களா? நல்ல டெப்த்தோட நல்ல டீப்பாக ஆழமாக ஜெபிக்க நம்ம பழகணும். நிறைய பேர் வந்து சும்மா அப்படியே ஒரு எமோஷ்னலாக ஜெபம் பண்ணுவாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனை மேனிப்புலேட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். எப்படியாவது அழுதுனாச்சும் ஆண்டவர்கிட்ட வாங்கிடலாம், நம்ம வேலைக்கே ஆகாது. நீங்கள் அவரை மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏசப்பா நான் எவ்வளோ அழுவுறேனே, கொஞ்சம் கருணை கட்டி ஏதாவது பண்ண மாட்டேன், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அப்போது நம்ம அழுது மனுஷனை வேணால் என்ன பண்ணலாம்,
நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். அண்ணா அந்த மாதிரி, அதாவது உண்மையாலே மனம் கசந்து அழுகிறது வேற. மனம் கசந்து அழுகிறதும் நம்ம எங்கே பார்க்குறோன்னா, ஒரு மனுஷன் பாவம் பண்ணுறான், அதுவும் மனம் திரும்புகிற நேரத்தில் தான் மனம் கசந்து அழுவான். மற்றபடி நீங்கள் வேற எதுக்கும் நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி அழுது, அதுவும் ஒரு சில இடங்கள்லாம் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய கண்ணீரெல்லாம் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார், அதனால கண்ணீர் எவ்வளோ சிந்துறீங்களோ அவ்வளோ கழுவு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் எங்கேயுமே, அதெல்லாம் மிகைப்படுத்தி பேசப்படுற காரியங்கள். அஃப்கோர்ஸ் அவர் கண்ணீரை ஞாபகம் வச்சிருக்க, அதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அப்படி எக்ஸ்ட்ராவாக நம்ம அழுகிறனால எனக்கு ஜெபம் சீக்கிரம் பதில் வந்துடும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை நீங்களா ஏமாத்திட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ பிசாசை நம்ம பைபாஸ் பண்ணி போயிட முடியுமா? அவன் தான் லீகல் சிஸ்டம் வச்சிருக்கிறானே. லீகலாக பலிபீடத்தை வச்சுக்கிட்டு உடன்படிக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தால் நம்ம அழுதுட்டு போய் உள்ள நுழைஞ்சிட முடியுமா? முடியாது. அப்போ பிசாசு என்ன சொல்லுவான், அவங்களே அழுது வேஷம் போட்டு வராங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் போய் அவன் கண்டிப்பாக பேசுவான். யோபுனுடைய விஷயத்தில் பேசின மாதிரி. அதனால அழுது ஜெபிக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம குடும்பத்துக்காக, இப்போ நீங்கள் பிள்ளைக்காக ரட்சிப்பு ஜெபம் பண்ணுறீங்கன்னா, அந்த பிள்ளையினுடைய ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு இருளில் இருக்கிற வாழ்க்கையை நினச்சி உங்களுக்கு ஒரு கவலை வரலாம். ஆனால் அந்த கவலையை நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அதுக்காக அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அழுது ஜெபிக்கிறனால ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட்னு நீங்கள் அதை நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அழுகிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஆண்டவர் ஏதோ சீக்கிரம் பண்ணுவார், இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைக்கிறாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது எதற்காகனா, அது அதாவது நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்பில் அது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஆடட் கிரெடிட். அதுவே மெயினான விஷயம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் அழுகிறதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. ஸோ அப்போது அந்த 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 பேஷனேட்டாக நம்ம ஜெபம் பண்ணுறது வேற, டீப்பாக ஒரு விஷயத்தை நல்லா ஆழமாக புரிஞ்சு டார்கெட் பண்ணி அதற்காக ஜெபிப்பது வேற. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அழுது ஜெபிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் அந்த அழுகிறதுனால ஏதாவது மாற்றலாம்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஓகேங்களா? அடுத்ததா, இந்த மன்றாடுகிறதுல நமக்கு ஒரு ஃபெட்டிக்னா என்னன்னா, சோர்வு, பர்ன் அவுட் ஆகிடுவோம். இந்த மன்றாடி ஜோம் பண்ணி என்ன ஆகிடுவாங்க, என்னங்க ஜோம் 3 மாதம் ஜோம் பண்ணுறாங்க, 3 மாதமாக 21 நாள் போட்டு ஜோம் பண்ணுறோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. இப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜப வாழ்க்கை சோர்ந்து போயிடுது. காரணம் என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி இல்லை, திட்டமிடுதல் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப முக்கியமாக சொன்னேன், திட்டமிடுகிறவர் யார், அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு யாரை சொன்னோம், பரிசுத்த ஆவியானவரை சொன்னோம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் திட்டமிடாத ஜபங்களாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த டைமில் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா, இந்த டைமில் பண்ணுற ப்ரேயர் எதுக்காக? அடுத்து நீங்கள் பகல் வேளையில் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ரேயர் எதுக்காக? ஈவினிங்கில் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா, அந்த ஈவினிங் ப்ரேயர் எதுக்கு? ஸோ ஒவ்வொரு ப்ரேயர் டைமும் நீங்கள் என்கேஜ் பண்ணும்போது ஒவ்வொன்றும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அது அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்களே நினச்சோம் ஃபஸ்ட்டு ஒரு நிர்ணயம் வைக்கணும். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் அந்த ப்ரேயரில் என்கேஜ் ஆகும்போது ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, வெளிப்பாடுகளை தருவார். தேவையான காரியங்களை நமக்கு சத்திய ஆவியானவர் போதிப்பார். சரிங்களா? ஆனால் நம்ம எல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதுங்க, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் டைமுக்கு ஜோம் பண்ணுங்க. ஆனால் அந்த ஜெபத்தில் எதற்காக ஜெபிக்கிறீங்கன்றது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இருக்க பழகணும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனத்தோட உபவாசிக்கிறது, அந்த காரியங்களை நம்ம செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வருகிறதான அந்த இரவு நேரத்தில் வருகிறதான கனவுகள், நைட்மேர்ஸ், அழுத்துற மாதிரி இருக்குது, தூக்கம் வர மாட்டேனுது, அந்த மாதிரி கனவுகள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ பல வாசல்களை நம்ம திறந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த யோபு 33:14-18 இந்த வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரம். யோபு 33:14-18. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். இப்போ கர்த்தர் என்ன பண்றாருங்களா, சொப்பனங்கள் மூலமாக நமக்கு எச்சரிக்கிறார். அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய படுக்கையில் நீங்கள் கை வச்சு ஜெபிக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜெபம் மட்டும் தூங்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த ஒரு சில பிள்ளைகள்லாம் பார்க்குற வாலிப பிள்ளைங்க நைட்டு நேரத்தில் அந்த படம் பார்த்துட்டு தூங்குறது, நைட்டு பேய் படம் பார்த்து தூங்குவாங்க. பேய் படம் பார்த்து தூங்கும்போது பேய் வராமல் இப்போ தேவதூதரா வருவாங்க, பேய் தான் வரும்.
நம்ம அது படங்க அப்படின்னு நினச்சி தூங்குவீங்க, ஆனால் உண்மையாலுமே நிஜ பேயே வந்து அழுத்தம். சரிங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் அந்த நைட் டைமில் சோஷியல் மீடியா பார்க்குறதா தவிர, பகலில் பாருங்கள், தேவையான காரியங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நைட் டைமில் மேக்ஸிமம் சோஷியல் மீடியா பக்கம் போகிறத தவிர்த்துருங்க. சரிங்களா? தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடாது. மேக்ஸிமம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஜபமோ இல்லை வேத வாசிப்போ, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் நீங்கள் தூங்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த நித்திரை உங்களுக்கு நல்ல ஒரு அயர்ந்த நல்ல ஒரு டீப் ஸ்லீப், நல்ல சமாதானமான ஒரு நித்திரையாக இருக்கும். தேவையில்லாத யோசிச்சிட்டோம், பேசிக்கிட்டோம், பார்த்துட்டும் தூங்கினோம்னா அந்த நித்திரை ரொம்ப நமக்கு பாரமான ஒரு நித்திரையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்விதமாக இந்த தொடர்ந்து வருகிறதான இரவில் வருகிறதான தாக்கங்கள். அடுத்ததாக ஒரு வெற்றி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த வெற்றி வர்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஜோம் பண்ணி ஒரு வெற்றி வர மாதிரி இருக்கும், திரும்ப ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்முடைய எல்லைகளிலே சரி செய்யப்படாத ஓட்டைகள் இன்னும் மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய எல்லைகள் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும். என்னென்னா எல்லைகள், வீட்டினுடைய எல்லைகள், சரீரத்தின் வாசல்கள், கண்ணு, காது, அப்புறம் நம்மளுடைய வாய், இதெல்லா காரியங்களையுமே நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வாசல்களை நம்ம சுத்திகரிக்கணும், ஜெபிக்கணும் அதற்காக. அதுக்கப்புறம் இந்த ஜப பலிபீடங்களை, தேவனுக்கு பிரியமான ஜப பலிபீடங்களை நம்ம கட்டி எழுப்பணும். சரி, எப்படி நம்ம இதை காத்துக்கொள்றது, தக்க வைக்கிறது? முதலாவது நம்முடைய ப்ரேயர் ரொட்டேஷன். ப்ரேயர் ரொட்டேஷன்னா என்ன அர்த்தம்னா, குடும்பத்தில் மாற்றி இப்போ குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் மாற்றி ஜபம் பண்ணுறத, அதாவது சேர்ந்து ஜபம் பண்ணுறது வேற. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செயின் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. ஒரு சில நம்ம சர்ச்சில் முதல்ல பண்ணிருந்தோம். இப்போ எல்லாம் ஜபத்தில் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போனோம்னா அந்த செயின் ப்ரேயர்லாம் யாரும் பண்ணுறதில்ல. எப்படின்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நைட்டு 10லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும், இப்போ 10லேருந்து 11 வரைக்கும் நான், 11 to 12 என் மனைவி, 12 to 1 நீங்கள், 1 to 2 நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக 1 மணி நேரம் 1 நிமிஷம் கூட கேப் விடாமல் வரிசையாக ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? இதுதான் செயின் ப்ரேயர், சங்கிலி ஜபம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜபங்கள்லாம் நம்ம செய்யணும். அது முக்கியமான பிரச்சனை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது குடும்பமாக இந்த மாதிரி நீங்கள், ஏன்னா எல்லாரும் முழிச்சிட்டு இருக்க முடியாது, ஒரு சில அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் என்ன பண்ணலாம், நீங்கள் விழுத்திருந்து ஜெபிக்கலாம். ஸோ ப்ரேயர் ரொட்டேஷன், அதாவது அந்த ஒரு டைம் போட்டு நம்ம இணைந்து ஜெபிக்கிறத நம்ம ஒரு திட்டமாக வைக்கணும். அடுத்ததாக உங்களுடைய பலிபீடங்களை எப்பயுமே ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் தேவனோடு செய்கிற உடன்படிக்கைகளை கவனித்து பாருங்கள். அப்புறம் கர்த்தர் என்ன வெற்றியை உங்களுக்கு தராருன்றதை நீங்கள் எப்பயுமே ஒரு குறிப்பு வைத்து கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய வீட்டில் ஒருத்தர்னாச்சும் ஒரு ஜாமக்காரனாக இருக்கணும். சரிங்களா? ஒரு வாட்ச்மேனாக இருக்கணும். அது வாட்ச்மேன் இப்போ நீங்கள் ஒருத்தர் எடுத்துட்டா சரி நான் பண்ணலை நீ மட்டும் பண்ணு அப்படின்னா சொல்லக்கூடாது. கர்த்தர் 2 பேருக்கும் பாரம் கொடுத்தா 2 பேரும் ஜாமக்காரனாக எடுமுங்க, அதை பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் மினிமம் ஒருத்தர்னாச்சும் ஒரு வீட்டில் ஜாமக்காரனாக இருக்கணும். சரிங்களா? அதாவது அவங்க பெருமூச்சு விட்டு அழுவாங்க அவங்க, அதுதான். சரிங்களா? ஸோ இன்னொரு வசனம் கூட இருக்குது ஏசாயால 59வது அதிகாரம், ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 59வது அதிகாரம் 16வது வசனம். மன்றாடுவதற்கு யாருமே இல்லைன்னு தேவன் வருத்தப்படுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஐயோ இந்த குடும்பத்தை பாரு, ஜெபம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எல்லாம் நல்லா இழுத்து போய் தூங்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு ஆண்டவர் பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு நம்மளுடைய வீடு இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர்னாச்சும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக இப்போ எங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது, ஆனால் சில நேரங்களில் நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இது நேச்சுரலாக வந்து நாங்களாம் ஒருத்தர் இது பிளான்லாம் பண்ணல, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக சில நேரம் நான் கவனிச்சிருக்கேன். நான் ஜெபம் பண்ணுற நேரத்தில் அப்பா தூங்குவாங்க, அப்பா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். மேபி அம்மா அவங்க ஒய்ஃப் இவங்களும் அவங்களோட ப்ரேயர் டைம் வேறு தனி ப்ரேயர் டைம் சொல்கிறேன், இண்டிவிஜுவல் ப்ரேயர் டைம் சொல்கிறேன். அது மாறி இருக்கும். ஆனால் நான் நல்லா கவனிச்சிருக்கேன், அது எங்களுக்குள்ளே அறியாமலே அப்படி ஒரு பிளானிங் வந்துருச்சு. ஒருத்தர் தூங்குற டைமில் இன்னொருத்தர் ஜெபிப்பாங்க. ஸோ பாருங்களேன், இந்த மாதிரி கண்டினியூஸாக இதுதான் ப்ரேயர் ரொட்டேஷன் சொல்கிறேன். இது பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சரிங்களா? ஸோ இதை நம்ம கண்டிப்பாக நம்ம திட்டமிட்டு இந்த இந்த செயின் ப்ரேயரை நம்ம செய்யலாம். அடுத்ததாக நம்மளுடைய எல்லைகளிலே நம்ம தீர்க்கதரிசன அந்த பார்வையோட தீர்க்கதரிசன செயல்பாடுகளை நம்ம செஞ்சு கர்த்தர் கொடுக்குற எல்லா வெற்றியுமே நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல நம்ம பழகணும். ரொம்ப முக்கியமாக எல்லா தலைப்புகளில் நான் அதை போடுவேன், பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்ய கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் பெரியவங்களுக்கு இதெல்லாம் உனக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, ஆனால் அந்த பிள்ளைக்கு ஏற்ற விதத்தில் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க, அவ்வளோதான்.
பெரியவங்களாக ஆக அவங்க சூழ்நிலைகளை சந்திக்க ப்ரேயர் லைஃப் அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சரிங்களா? பிள்ளைகளுக்கு ஜெபிக்க, யுத்தம் செய்ய, அதாவது யுத்த ஜெபம் செய்ய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நம்ம பழக்கவிக்க வேண்டும். சரிங்களா? ஸோ ஒரு சில கேள்விகள் உங்களுடைய எல்லைகளிலே இம்மீடியட்டாக அட்டென்ஷன் தேவை, உடனடியாக கவனம் தேவைப்படுகிற பகுதிகள் என்ன, நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்ததா என்னென்ன பகுதிகள்லாம் மாற்றிருக்கிறீங்க, இன்னும் என்னென்னலாம் மாற்றப்படலை, நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததா என்னென்ன தீர்க்க தரிசன செயல்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, கீழ்ப்படிதல்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கீழ்ப்படிதல் என்னென்ன பகுதியில் தேவன் சொல்லி இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க, அதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் ஒரு வெற்றியை தருகிறார் என்கிற நிச்சயத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், எபிரேயர் 11:6, அவரிடத்தில் சேருகிறவன் அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேடுகிறவர்கள், அவரிடத்தில் சேருகிறவர்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்வாங்க. அவரை தேடுகிறவங்க அவரை பார்ப்பாங்க, அவரிடத்துல ஜெபிக்கிறவங்க பதிலை பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி ஒரு விசுவாசம் வேணும். எபிரேயர் 11:6 நம்ம அதை வாசிக்கிறோம். ஸோ அதை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது, பிதாவே, வெளிப்பாட்டின் அடிப்படையில் துல்லியமாகவும் திட்டமிட்ட வகையிலும் நான் யுத்தம் செய்ய என்னை எல்லா நிலையிலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவீராக. நான் சொன்னேன் இல்லைங்களா, டார்கெட்டட் பிரேயர்ஸ். நம்ம சும்மா அப்படியே 19 ஜெபிக்கிறது வேற, நம்ம துல்லியமாக ஜெபிக்கணும். நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப ஒரு சேனையில, தேவனுடைய சேனையில தேவனுடைய ராஜ்யம்ன்ற ஒரு பெரிய கிங்டம் கட்டுற ஒரு வீரர்களா கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். கர்த்தர் நம்மள ஜாமக்காரர்களா அழைச்சிருக்கிறார். நம்ம சொல்ல போறோம், கர்த்தாவே, வெளிப்பாட்டின் அடிப்படையில் துல்லியமாக நீங்க கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜியில நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மற்றபடி காணப்படுகிற தேவையற்ற எல்லா காரியங்களும் அப்பா, சும்மா பொதுவா ஜெபம் பண்ற அந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும் அப்பா. குறித்த காரியம், இந்த குறித்த காரியத்துக்கு நான் எப்படி ஜெபிக்கணும்ன்ற அந்த துல்லியமான காரியங்களை கர்த்தர் நீர் எனக்கு வெளிப்படுத்துவீராக. ஆமென். அடுத்து சொல்லுவோம், என் குடும்பத்தின் விடுதலைக்கு எதிராக எழும் ஒவ்வொரு எதிர் தாக்குதலையும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் முறியடிக்கிறேன். ஆமா, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எதிர் தாக்குதல்கள் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய குடும்பத்திற்கு எதிராக எழும்புகிற எல்லா எதிர் தாக்குதல்களும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. நான் ஜெயமுள்ளவனாய், நானும் என் குடும்பமும் ஜெயமுள்ளவர்களாய் எழும்பி நிற்க போகிறோம். நான் என் குடும்பத்திற்கு ஜாமக்காரனாய் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் அப்பா. நான் இந்த நாளிலே உம்முடைய அழைப்பை பெற்றவனாய், சத்துருனுடைய எல்லா தந்திரங்களையும் அறிந்தவனாய், அவனுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவேன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆகையினாலே வெளிப்பாடுகளை தருகிற பரிசுத்த ஆவியானவர், சத்துருடைய தந்திரம் இதுதான் சொல்லி எங்களுக்கு நீங்க அந்த திட்டங்களை நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த எதிர் தாக்குதலை நாங்கள் மேற்கொள்ளுகிறதான வல்லமையை இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம், என் இரத்த வழி உன்னதமான ஒரு நிழலுக்குள் எல்லா நிலையிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் மறைக்கப்படுவதாக. சொல்லுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய இரத்தமும் உன்னதமானவருடைய மறைவிற்குள்ளாக வரட்டும். உன்னதமானவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக நானும் என் குடும்பமும் வருகிறோம். நானும் என் குடும்பமும் என் சந்ததியும் என் தலைமுறையும் எங்களுடைய இரத்த வழியும் உன்னதமானவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக வருகிறோம். ஆகையினாலே எந்த காரியங்களும், எங்களுடைய இரத்த வழியில் இருக்கிற எந்த தீமைகளும் தொடர்ந்து எங்களை தாக்க முடியாதபடிக்கு உன்னதமானவருடைய மறைவு எங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக சொல்லுவோம், என் நகர்வுகளையும் என் மன்றாட்டையும் பின்தொடரும் ஒவ்வொரு கண்காணிக்கும் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக, அமைதலாவதாக. சொல்லுவோமா, கர்த்தாவே, என்னுடைய நகர்வுகளையும் என்னுடைய மன்றாட்டையும் என்னுடைய ஜெபத்தை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறதான எல்லா கண்காணிக்கிற ஆவிகள், எவ்ரி மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவதாக, அவைகளுடைய கண்கள் குருடாவதாக. எங்களுடைய ஜெபத்தை கண்காணித்துக் கொண்டு எங்களுடைய ஜெபத்திற்கு எதிர் தாக்குதலை எழுப்பி எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வர முடியாதபடி தடை பண்ணுகிற கண்காணிக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய கிரியைகள் வெளியேறுவதாக. உனக்கு குருட்டா இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
சொல்லுவோம், என் மரபுக்கு எதிராக போராடும் ஒவ்வொரு எல்லை ஆவிகளின் பாளையத்திலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் குழப்பம் உண்டாவதாக. சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட பிசிக்கல் பிளேஸ்ல ஒரு காட்லி லெகசி கட்டும்படியா வச்சிருக்கிறார். ஆனா அந்த எல்லையில் இருக்கிற எல்லையின் ஆவிகள், டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ், அந்த எல்லையிலே தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாம நமக்கு விரோதமாக தடையை ஏற்படுத்தும். ஆகையால் சொல்லி ஜெபிக்க போறோம். கர்த்தர் என்னை நிலைநாட்டி இருக்கிற இடத்திலே தேவ ராஜ்யத்தை என்னை கொண்டு கர்த்தர் கட்ட முடியாதபடி எனக்கு எதிராய் கிரியை செய்கிற, குடும்பத்திற்கு எதிராய் கிரியை செய்கிற, என் தலைமுறைக்கு எதிராய் கிரியை செய்கிற இந்த எல்லை ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படுவதாக. அவர்களுடைய பாளையத்திற்குள்ளாக இயேசுவின் நாமத்தில் குழப்பம் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்தாக சொல்லுவோம், இழந்து போன நிலங்களையும் திருடப்பட்ட அபிஷேகங்களையும் தாமதமான முன்னேற்றங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் மீட்டெடுக்கிறேன். ஆமா, எதுதெல்லாம் நமக்கு கர்த்தர் நமக்கு தரணும்னு சொல்லி திட்டமிட்டு நம்ம இடத்துல இருந்து இழந்து போனோமோ, எதுதெல்லாம் திருடப்பட்டதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். சொல்லுவோமா? கர்த்தாவே, இழந்து போன நிலங்கள், திருடப்பட்ட அபிஷேகங்கள், நிறைய நேரங்களில் எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறதான காரியங்களை பிசாசு பல நேரங்களில் திருடி வச்சிருக்கிறான், பிடிச்சு வச்சிருக்கிறான். அதையெல்லாம் இப்பொழுது ரிலீஸ் பண்ணப்பட, அவருடைய கரங்களிலிருந்து அதெல்லாம் இப்பொழுது விடுவிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தினாலே திருடப்பட்ட எல்லா அபிஷேகங்கள், தாமதமான முன்னேற்றங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நான் மீட்டெடுக்கிறேன். கர்த்தர் என்னை மீட்டெடுக்கிறவனாக, ஜாமக்காரனாக, அப்பா என்ன ஒரு ரிஃபார்மராக, என்ன ஒரு ரெஸ்டோரரா நீங்க மாத்துறீங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இழந்து போன எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், என் ஆவிக்குரிய வரைபடத்தின் அடிப்படையில் நான் யுத்தம் செய்து எல்லா நிலைகளிலும் தலைமுறை இருளுக்கு இறுதியான வெளியேற்றத்தை இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். சொல்லுவோமா? ஸ்பிரிச்சுவல் மேப் பத்தி பார்த்திருக்கிறோம். நம்ம சொல்லுவோம், என்னுடைய ஆவிக்குரிய வரைபடத்தின் அடிப்படையில் யுத்தம் செய்து எல்லா நிலையிலும் தலைமுறை இருளுக்கு இறுதியான வெளியேற்றத்தை நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். இதுவரைக்கும் இருந்ததான எல்லா டார்க்னஸ், இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு அப்பா உனக்கு ஃபைனல் வேர்டிக்ட் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கடைசியான ஒரு கட்டளை, நீ வெளியேறுவாயாக. இருளின் அந்தகார வல்லமையினுடைய இரத்த வழியை விட்டு வெளியேறுவதாக, என் குடும்பத்தின் தலைமுறையை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அடுத்ததாக சொல்லுவோம், நான் என் இரத்த வழியின் காவலன், ஒரு ஆவிக்குரிய கண்காணிப்பவன் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். கர்த்தாவே, என்னை இரத்த வழியிலே ஒரு ஜாமக்காரனாய் நீர் மாற்றுவீராக. ஆவிக்குரிய காரியங்களை நான் பார்க்கிறவனாக என்னை மாற்றுங்க. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். கேளுங்க, கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. கர்த்தாவே, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என்னுடைய இரத்த வழியிலே கர்த்தாவே நீர் என்னை ஜாமக்காரனாய் மாற்றுவீராக. என் குடும்பத்திற்கு பின்பதாக மறைந்திருக்கிற தீமையின் உடன்படிக்கை, என் குடும்பத்துக்கு பின்னாடி ஆசீர்வாதத்தை தடை செய்கிற தீமையின் பலிபீடம் எதுவென்பதை எனக்கு காண்பீங்கப்பா. கர்த்தாவே, என்னுடைய எல்லைகளிலே என்னை கர்த்தாவே ஒரு ஜாமக்காரனாய், மன்றாட்டு வீரனாய், ஜெப வீரனாய் என்னை மாற்றுவீராக. சொல்லுவோம், எல்லா நிலைகளிலும் என் மன்றாட்டு ஜெபம் துல்லியமானது, என் யுத்தம் திட்டமிடப்படுவதாக. சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தாவே, என்னுடைய ஜெபம் துல்லியமானதா இருக்கட்டும். நான் சொன்னேன் இல்லைங்களா, டார்கெட்டட் பிரேயர்ஸ், ஷாலோ பிரேயர்ஸ் அல்ல, மேம்போக்கா ஜெபிக்கிறவர்கள் அல்ல. இது குறிப்பிட்ட காரியங்களுக்காக, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். எங்களுடைய வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜைஸ்டா இருக்க போது, அது திட்டமிடப்பட்டதா இருக்க போது. காரணம், திட்டத்தை வகுத்து தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், எங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி, எங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என் ஆவிக்குரிய வரைபடம் எல்லா நிலைகளிலும் ஜெயங்களால் நிரம்பி இயேசுவின் இரத்தத்தால் முத்திரையிடப்படுவதாக. சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய எல்லைகள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை நான் பார்க்கணும்ப்பா. என்னுடைய எல்லைகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய இரத்த வழியில ஆண்டவரே, நாங்கள் எல்லா பகுதிகளிலும் கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை பார்க்கிறவர்களாக, இயேசுவின் இரத்தத்தினாலே முத்திரை பெற்றவர்களாக நாங்கள் மாற்றப்படுகிறோம் அப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், ஒவ்வொரு தலைமுறை முறைமையும் எல்லா நிலைகளிலும் அடையாளம் காணப்பட்டு எதிர்கொள்ளப்பட்டு உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுவோமா? அப்ப அந்த ஜெனரேஷனல் பேட்டர்ன்ஸ், என்ன பரம்பரை சாபங்கள் எங்களுடைய எல்லைகளில் இருந்தாலோ, எங்கள் தலைமுறையில் எந்த பரம்பரை தாக்கங்கள் இருந்தாலோ, இப்பொழுது அது அடையாளம் பார்க்கப்பட்டு அதை எதிர்த்து அதை நாங்கள் உடைச்சு போடுறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இனி அது எங்களுடைய தலைமுறைகளுக்குள்ளாக போவது இல்லை. இனி எங்களுடைய இரத்தத்திற்குள்ளாக ஊடுருவி செல்லுவது இல்லை. காரணம், இயேசுவின் இரத்தத்திலும் இயேசுவின் சரீரத்திலும் நாங்கள் பங்கெடுக்கிறோம்.
ஹalleluya. அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். என் குடும்பத்தின் மேல் தெய்வீக நிறுவலும் தீர்க்கதரிசன மரபையும் எல்லா நிலைகளிலும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தின் மேலே அப்பா உங்களுடைய டிவைன் எஸ்டாப்லிஷ்மென்ட், உங்களுடைய தெய்வீக நோக்கம், உங்களுடைய தெய்வீக திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் லெகசி எங்களுடைய குடும்பத்தில் உண்டாகட்டும். ஒரு தீர்க்கதரிசன மரபு அப்பா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தீர்க்கதரிசன செயல்பாடோட, தீர்க்கதரிசன பார்வையோடு செயல்படுறவங்களா எங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மாற்றுவீராக. அடுத்ததாக சொல்லுவோம், நான் துவண்டு போன மனநிலையில் அல்ல, எல்லா நிலைகளிலும் வெளிப்பாட்டிலிருந்து நான் யுத்தம் செய்கிறேன். சொல்லுவோமா? கர்த்தாவே, நான் சோர்ந்து போன மனுஷனுடைய ஜெபம் இருக்க போறதில்ல அப்பா. என்னுடைய ஜெபம் கர்த்தாவே தேவனுடைய ஆவியானவர் தருகிற வெளிப்பாடிலிருந்து இருக்க போகிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, வெளிப்பாடிலிருந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம தெளிவுள்ளவங்களா நம்ம ஜெபிப்போம். ஆகையால் இப்பொழுது சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா துவண்டு போன மனநிலை, ஜெபத்தில் காணப்படுகிற எல்லா சோர்வு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இப்பொழுதே எல்லா நிலைகளிலும் பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாட்டிலே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பம் எல்லா நிலைகளிலும் தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை சேவிப்பதாக. சொல்லுவோம், டிக்ளேர் பண்ணுங்க, சத்தமத அறிக்கை பண்ணுங்க. நானும் என்னுடைய குடும்பமும் தலைமுறை தலைமுறையாக இயேசுவையே சேவிப்போம், இயேசுவையே ராஜா என்று அங்கீகரிப்போம், இயேசுவினுடைய ராஜரீகத்திற்கு நாங்கள் அடிபணிவோம், இயேசுவை எங்களுடைய இரட்சகராக கொண்டிருக்கிறோம், இயேசுவே எங்கள் தேவன். தலைமுறை தலைமுறையாக நாங்கள் அவரையே சேவிப்போம்ப்பா. ஓ ஹalleluya, நன்றி அப்பா. இந்த நாள்ல எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு அப்பா நீர் பதில் தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல மாத்திரம் இல்ல, தொடர்ந்து இந்த நாளிலிருந்து நாங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு, அந்த ஜாமக்காரன் அப்பா இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு வீரன் என்பதை புரிந்தவர்களாய், துல்லியமாக ஜெபிப்பவர்களாய், பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஜெபிப்பவர்களாய், கர்த்தாவே தீர்க்கதரிசன காரியங்களை நீர் வெளிப்படுத்தும் போது அதற்கு உடனடியாக கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. இதன் நிமித்தம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதம் அப்பா, ஒரு மல்டிப்ளிகேஷன், ஒரு பெருக்கம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த இரவு வேளை உம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசும். மீதமாக இருக்கிற எல்லா நாட்களிலும் இன்னும் அதிகமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தடைகள் எல்லாம் மாற்றும், பரிசுத்தப்படுத்தும் நீரே உயர்ந்திரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.